because we are kings and our words matter. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணை கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணை கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டே. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டே. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணை கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உள்ளங்கையில் வரைந்தவர் அவர் உன்னை என்றும் மறப்பதும் இல்லை. உள்ளங்கையில் வரைந்தவர் அவர் உன்னை என்றும் மறப்பதும் இல்லை. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். அக்கினி மீது நீ நடக்கும் போதும், ஆறுகளை நீ கடக்கும் போதும், அக்கினி மீது நீ நடக்கும் போதும், ஆறுகளை நீ கடக்கும் போதும், அக்கினி பற்றாது ஆறுகள் புரளாம். ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே அக்கினி பற்றாது ஆறுகள் புரளாம். ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணை கேடகமானவர், அவரும் துணையும்
கைவிடுவதில்லை. உள்ளங்கையில் வரைந்தவர் அவர் உன்னை என்றும் மறப்பதும் இல்லை. உள்ளங்கையில் வரைந்தவர் அவர் உன்னை என்றும் மறப்பதும் இல்லை. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவர் துணை கேடகமானவர், அவரும் துணை கேடகமானவர், அவரும் துணை கேடகமானவர். நாம் எல்லோரும் தயவு செய்து எழுந்து நின்று பாடுவோம். எத்தனை பேர் இங்கே கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்திருக்கிறோம்? பயப்படுறதுக்கு ஒரு காரணமும் இல்லை, கவலைப்படுறதுக்கு ஒரு காரணமும் இல்லை. நமக்கு இன்னைக்கு ஒருவேளை பெரிய பிரச்சனை இருக்கலாம், ஆனால் பயப்பட அவசியமே கிடையாது, கவலைப்படுறது அவசியமே கிடையாது. ஏன்னா நம் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார், நம்மோட கூட இருக்கிறார், நம்ம விட்டு விலகுவதில்லை, கைவிடுறது கிடையாது. ஒருவேளை நீங்கள் போய் கொண்டு இருக்கிற அந்த சூழ்நிலை அக்கினி போல தெரியலாம், ஆனால் அக்கினி பற்றாது, ஆறுகள் புரளாது. தானே பாடணும், அது உண்மை. இது சும்மா பாட்டு வார்த்தைகள் இல்லை, பைபிளில் அப்படியே வாசிக்கிறோம். ஷாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ அக்கினியில் போடப்படுறார்கள், ஒரு முடி கூட அஃபெக்ட் ஆகல அவங்களுக்கு. ஏன்னா அங்கே இயேசு கூடவே இருக்கிறார். அப்போ எப்படி எதுவும் ஒன்றுமே ஆக முடியாது பாருங்கள். ஆகவே அது அக்கினியாக இருக்கட்டும், அது ஆறாக இருக்கட்டும், அது என்ன வேணா இருக்கட்டும், நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா கர்த்தர் நம்மோட இருக்கிறார். ஆகவே இன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்று தான், அவரை நம்ப வேண்டும், அவரை நோக்கி பார்க்க வேண்டும், அவற்றிலிருந்து எதிர்பார்க்க வேண்டும். விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்த்து எதிர்பார்ப்போட சந்தோஷத்தோடு அவரை துதிச்சு ஆராதிக்க வேண்டும். வேற ஒன்றும் கிடையாது பாருங்க. அவர் மீதி எல்லாம் பார்த்து கொள்வார். தொடர்ந்து அவரை ஆராதிப்போம். இந்த நாள் வரை என்னை காத்திட்ட இந்த கண்மலை நீரே, இப்போதும் எப்போதும் என்னை சுமக்கும் தகப்பன் நீரே. இந்த நாள் வரை என்னை காத்திட்ட இந்த கண்மலை நீரே, இப்போதும் எப்போதும் என்னை சுமக்கும் தகப்பன் நீரே. உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். இந்த நாள் வரை என்னை காத்திட்ட இந்த கண்மலை நீரே, இப்போதும் எப்போதும் என்னை சுமக்கும் தகப்பன் நீரே. இந்த நாள் வரை என்னை காத்திட்ட இந்த கண்மலை நீரே, இப்போதும் எப்போதும் என்னை சுமக்கும் தகப்பன் நீரே. உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். சத்துருவாயிருந்தே ஒப்பாக்கினீரே, பாவங்களை மன்னித்து ஆழத்தில் எறிந்தீரே. சத்துருவாயிருந்தே என்னை ஒப்புரவாக்கினீரே, பாவங்களை மன்னித்து ஆழத்தில் எறிந்தீரே. உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். ஒன்றுமில்லாதிருந்தேன்,
நிறைத்திரும் ஐஸ்வர்யத்தால் தேவைகளை சந்தித்து மீதம் எடுக்க வைத்தீர். ஒன்றுமில்லாதிருந்தேன், நிறைத்திரும் ஐஸ்வர்யத்தால் தேவைகளை சந்தித்து மீதம் எடுக்க வைத்தீர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீர் நல்லவர் அல்லேலூயா, நீர் மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீர் நல்லவர் அல்லேலூயா. உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீர் நல்லவர் அல்லேலூயா, நீர் மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீர் நல்லவர் அல்லேலூயா, நீர் மிகவும் நல்லவர். வியாதியாக இருந்தேன், குணமானேன் தழும்புகளால். வார்த்தையை அனுப்பி என்னை வாழ வைத்தீரே. வியாதியாக இருந்தேன், குணமானேன் தழும்புகளால். வார்த்தையை அனுப்பி என்னை வாழ வைத்தீரே. உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீர் நல்லவர் அல்லேலூயா, நீர் மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நல்லவர் அல்லேலூயா, நீர் மிகவும். உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீர் நல்லவர் அல்லேலூயா, நீர் மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீர் நல்லவர் அல்லேலூயா, நீர் மிகவும் நல்லவர். ஒன்றுமில்லாதிருந்தேன், நீ நிறைத்திரும் ஐஸ்வர்யத்தால் தேவைகளை சந்தித்து மீதம் எடுக்க வைத்தேன். ஒன்றுமில்லாதிருந்தேன், நிறைத்திரும் ஐஸ்வர்யத்தால் தேவைகளை சந்தித்து மீதம். துதிப்போம். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீர் நல்லவர் அல்லேலூயா, உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீர் நல்லவர் அல்லேலூயா, நீர் மிகவும். உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீர் நல்லவர் அல்லேலூயா, நீர் மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. இந்த நாள் வரை என்னை காத்திட்ட என் கண்மலை நீரே. இப்போதும் எப்போதும் என்னை சுமக்கும் தகப்பு நீரே. இந்த நாள் வரை என்னை காத்திட்ட என் கண்மலை நீரே. இப்போதும் எப்போதும் என்னை சுமக்கும். உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீர் நல்லவர் அல்லேலூயா, நீர் மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீர் நல்லவர் அல்லேலூயா, நீர் மிகவும் நல்லவர். ஒரு முறை உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீர் நல்லவர் அல்லேலூயா, நீர் மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீர் நல்லவர் அல்லேலூயா, நீர் மிகவும் நல்லவர். கரங்களை தட்டி அவரை ஆராதிப்போம். இந்த நாள் வரை காத்தார், இனிமை காப்பார். அவருக்குள்ளாக நாம் மறைந்திருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம், பத்திரமாக வைத்திருக்கிறார் நம்மை. உன்னதர் மறைவில் இருப்பவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் என்று எழுதியிருக்கிறபடியே நாம் தங்குவோம், என்றென்றைக்கும் நிலைப்போம் அவருக்குள். பாடி அவரை ஆராதிப்போம். உன்னத மறைவில் இருப்பவன்
நீழலில் உன்னதர் மறைவில் இருப்போம் வல்லவரின் நீழலில் சுகமாக தங்கிடுவார். நான் கர்த்தரை நோக்கினே எந்த நடைக்கலம் கோட்டை என் தேவா என்ன நம்பிக்கையும் நீ எந்த நடைக்கலம் என்று சொல்லே மூடுவா அவர் சீரகா அவர் செட்டைகள் என் தஞ்சம் மூடுவா என்றும் என்னை தம் செட்டைகளா எந்தன் கேடகமவர் வார்த்தை. நான் கர்த்தரை நோக்கினே எந்த நடைக்கலம் கோட்டை என் தேவா என்ன நம்பிக்கையும் நீ எந்த நடைக்கலம் என்று சொல்லே. நான் கர்த்தரை நோக்கினே எந்த நடைக்கலம் கோட்டை என் தேவா என்ன நம்பிக்கையும் நீ எந்த நடைக்கலம் என்று சொல்லே. எந்தன் பக்கத்திலாயிரம் 10,000 பேர் விழுந்தாடும் எந்தன் கண்களால் மட்டுமே கண்டிடுவேன் வாழையின் கூடாரம் அணுகாது. நான் கர்த்தரை நோக்கினே எந்த நடைக்கலம் கோட்டை என் தேவா என்ன நம்பிக்கையும் நீ எந்த நடைக்கலம் என்று சொல்லே. நான் கர்த்தரை நோக்கினே எந்த நடைக்கலம் என் கோட்டை. ஓ நீரே எங்களுடைய கோட்டையா இருக்கிறீர். உண்மையை நம்பி இருக்கிறோம். திரும்ப பாடுவோம். எல்லோரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நான் கர்த்தரை நோக்கினே
நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவே நீர் என் கோட்டை, இயேசுவே நீர் என் அடைக்கலம், இயேசுவே நீர் என் நம்பிக்கை, என் தேவன். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய கோட்டையாக, நம்பிக்கையாக, அடைக்கலமாக இருக்கிறார். நாம் அதை அறிக்கை செய்யும்போது அதை அப்படியே எடுத்துக்கொள்கிறோம் என்ற அர்த்தம். ஆம், அவர் தான் எனக்கு கோட்டை, அவர் தான் என்னுடைய அடைக்கலம், அவர் தான் என்ற நம்பிக்கை என்று விசுவாசித்து அதை சொந்தமாக்கி கொள்கிறோம். எப்போ வாயத்திறன் சொல்கிறோமோ அப்போ தான் அது நமக்கு சொந்தம். இப்போ சொல்லியிருந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார், கோட்டையாக இருக்கிறார், உங்கள் நம்பிக்கையாக இருக்கிறார், உங்கள் தேவனாக இருக்கிறார். இப்போ மட்டும் இல்லை, எப்பவுமே சொல்லணும், அவர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர். சொல்லிகிட்டே இருங்க. ஏனென்றால் சொல்லும்போது எடுத்துக்கொள்ளுகிறீர்கள். உங்களை நோக்கி வருகிற ஆபத்துகள், உங்களை சூழ்ந்திருக்கிற கேடுகள் எல்லாவற்றிலிருந்தும் காக்கிற ஒரு கோட்டையாக அவர் குறுக்கே நிற்கிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்க தாவே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் பிதாவே, துதிக்கிறோம். இந்த காலை வேளையிலே நீர் எங்கள் அடைக்கலம், கோட்டை, எங்கள் தேவன், நாங்கள் நம்பி இருக்கிறவர் என்று நாங்கள் சொல்லுகிறோம். நீர் எங்களுக்கு அப்படியே இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். காக்கிற நல்ல தேவனாய் நீர் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். பயம் இல்லை, ஏனென்றால் நீர் எங்கள் கோட்டை, எங்கள் அடைக்கலம். பொல்லாப்பு நேரிடாது, தீங்கு அணுகாது, ஏனென்றால் நீர் எங்களுடைய கோட்டை, எங்களுடைய அடைக்கலம், எங்களுடைய பாதுகாப்பு. அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதை விளங்கி கொள்ளக்கூடிய மனக்கண்கள் இன்றைக்கு உண்டாயிருக்கட்டும். மனக்கண்களை பிரகாசிப்பிக்க பண்ணுவீராக, சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவீராக. வெற்றியும் வாழ்வும் உண்டாகட்டும் ஜனங்களுக்கு. பயங்கள் நீங்கட்டும், சந்தேகங்கள் நீங்கட்டும். உடைய அன்பை குறித்த ஆழமான அறிவும் அதன் மூலமாக விசுவாசம் எழும்பட்டும். வெற்றியை அவர்கள் எடுத்துக்கொள்ளட்டும். உமக்கு எல்லா கனமையும் துதி ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒரு சில சீடிகளை, ஒரு முக்கியமான ஒரு சில சீடிகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். கிறிஸ்தவ வட்டாரங்களிலே காலாகாலமாக பாரம்பரியமாக பாடப்பட்டு வரும் கீர்த்தனைகள், ஹிம்ஸ் போன்ற பாடல்களை மிகச்சிறந்த குழுக்களை வச்சு பாட வச்சு அதை ரெக்கார்ட் பண்ணி அதை விற்பனை கொண்டு வந்திருக்கிறார்கள். 5 CD ஆங்கிலத்தில் இருக்கிறது, 1 மலையாளத்தில் இருக்குது, தமிழில் இன்னும் வரும். மொத்தம் 6 சிடிகள் இருக்குது. சிடியாகவும் இருக்குது, டிவிடியாகவும் இருக்குது. சிடி 100 ரூபா, டிவிடி 200 ரூபா. இது நான் சொன்னால் உங்களுக்கு வழங்காது என்னன்னு. இந்த பாடல்கள் ரொம்ப காலகாலமாக பாடி வருகிற பாடல் கிறிஸ்தவ வட்டாரங்களில். நாம் நிறைய புது பாடலெல்லாம் பாடுறோம். அதனால் பழைய பாடலெல்லாம் வெறுக்கிறோன்னு அர்த்தம் கிடையாது. நான் நிறைய பழைய பாடலெல்லாம் பாடுறேன். எனக்கு ஒத்தாசை வரும்ன்றது பாடலெல்லாம் பாடுறோம் இல்லையா. ஒருத்தர் சொன்னார், ரொம்ப நல்லா எழுதியிருக்கிறீங்கன்னாரு. நான் எழுதவே இல்லை. அது நான் பிறக்கிறதுக்கு முன்னால் யாரோ எழுதியிருக்கிறாங்க. அதையெல்லாம் மறந்துட்டாங்க. நான் இப்போ திரும்பி எடுத்து அதை பாடிட்டு இருக்கிறேன். இப்போ என்ன நினச்சிட்டாங்க, நான் தான் இதை எழுதினவன் நினச்சிட்டு இருக்கிறாங்க. நான் எழுதலை. பழைய பாட்டெல்லாம் ரிசரெக்ட் பண்ணி பாடிட்டு இருக்கிறேன். எனக்கு இந்த பழைய பாடலெல்லாம் ரொம்ப இஷ்டம். இந்த பாடல்கள்லாம் அருமையான பாடல்கள். இந்த சத்தங்கள் நம்முடைய வீடுகளில் தொனிக்க வேண்டும் நான் நினைக்கிறேன். கேட்கணும். ஒரு வீட்டில் இந்த சத்தம் கேட்டால் நல்லது. உங்கள் காதுக்கு நல்லது, உங்கள் இருதயத்துக்கு நல்லது, உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது, உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லது, உங்கள் வீட்டுக்கு நல்லது. இது அருமையான சத்தியங்களை பாடலாக ஏற்றி அந்த காலத்திலேருந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் எழுதி இது சபைகளெல்லாம் பாடி நூற்றுக்கணக்கான வருஷங்களாக பாடப்படுகிற பாடலை டேப் பண்ணி அருமையாக பண்ணியிருக்காங்க. நல்ல நல்ல கொயர்ஸை வச்சு பண்ணியிருக்காங்க. இது 5 சிடியும் டிவிடியுமாக விற்பனைக்கு உள்ளது. முடிஞ்சோடனே நீங்கள் வாங்கிக்கலாம். இன்னும் 1-2 வாரத்துக்கு இதை விற்பனைக்கு வைப்பார்கள். இது ஒரு சாம்பிளாக ஒரு 2 நிமிஷம் பல பாடலில் ஒரு பாடல்லேருந்து 1-2 லைன் மட்டும் மாற்றி போடுவாங்க. கடகடன்னு ஒரு சாம்பிள் மாதிரி நீங்கள் பார்க்குறதுக்காக அதை மட்டும் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் பிரசங்கத்துக்கு செல்வோம். This is
காணிக்கைகளை கர்த்தரை ஆராதிக்கிற நேரம். உலகெங்கிலும் இந்த இணையதளத்தின் மூலமாக டிவி மூலமாக எங்களோடு கிடைந்த ஆராயில் பகிர்ந்து நீங்களும் காணிக்கை செலுத்த விரும்பினால் இப்பொழுது வெப் கிவிலிங் மூலமாக செலுத்தலாம். அல்லது விக்டரி கிறிஸ்டின் போன்ற சில பேருக்கு காசோலைகள் அல்லது எம்ஓடிடி அனுப்பலாம். சபை திட்ட பணிகளை கொடுக்கக்கூடிய வைத்து முடிந்து போகும் பொழுது போர்ட்டிக்கோ உள்ள பெரிய காணிக்கப்பட்டில் செலுத்த முடிய கேட்டுக்கொள்கிறோம். தசமா காணிக்கையோட கரங்களை உயர்த்துவோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொடுப்போம். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் என் பண்டசாலையில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது வானத்தின் பலனை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதங்களை வர்ஷிக்க மாட்டோனோ என்று சோதித்து பாருங்கள். என் தேவன் தம்முடைய வார்த்தையின்படியே வானத்தின் பலனை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் என் மேல் ஆசீர்வாதங்களை வர்ஷிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் காணிக்கையினாலே தேவனை கனப்படுத்துகிறேன். ஆமென். கரங்களை கிளைப்பதையாக பெற்றுக்கொள்வார்கள். புதிதாக வந்தலை வரவேற்க விரும்புகிறோம். இந்த ஆராதனைக்கு முதல் தடவை வந்தால் தயவுசெய்து கரங்களை உயர்த்துங்கள். உள்ளே இருப்பவர்களும் மேலே இருப்பவர்களும் வெளியே அமர்ந்திருப்பவர்கள் ஒரு சில நாடுகள் கரங்களை உயர்த்துங்கள். உங்களுக்கு சபை செய்கிற புரோஷரை கொடுப்பார்கள். அந்த புரோஷரிலே சபை ஆராதனை நேரங்கள், டிவி நிகழ்ச்சி நேரங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறதை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் மத்தியில் ஒரு அட்டையை பார்ப்பீர்கள். உங்கள் பெயரையும் விலாசத்தையும் எழுதி நீங்கள் போகும்பொழுது சிடி ஸ்டாலில் கொடுத்தால் நம்முடைய போதகர்கள் பேசின 8 செய்திகளின் MP3 சிடியும் வெற்றியும் வாழ்வுங்கிற மாதாந்திர தமிழ் பத்திரிகையும் வெகுமதியாக கொடுவர் பெற்று செல்லலாம். திருமணவள அறிவிப்பு. நமது சபையை சேர்ந்த திருமதி திரு ஜெயக்குமார் அவர்களின் குமாரித்தி ஜாய்சி ஜெய்ஸ்ரீக்கும், பெங்களூர் ஃபுல் காஸ்பல் ஃபெல்லோஷிப் சபையை சேர்ந்த திருமதி திரு வின்சென்ட் ராமு அவர்களின் குமாரர் ஜே வின்சென்ட் குமாருக்கும் திருமணம் நடத்தி நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவரவரும் பரிசுத்த விவகாரத்தில் இணைக்கப்படுவதற்கு தடையாக நியாயமான காலம் இறக்காலம் தெரியுமானால் அது உடனே சபைக்கு தெரிவிக்கலாம். இத்திருமணத்துக்கு நாம் கூறும் 2வது ஓலை அறிவிப்பு. மற்றொரு திருமண ஓலை அறிவிப்பு. நமது சபையை சேர்ந்த திருமதி திரு தேவதாஸ் அவரின் குமாரர் அமுல்ராஜுக்கும், ஈக்காடி CSI வெஸ்லி சபையை சேர்ந்த திருமதி திரு ரவிச்சந்திரன் அவரின் குமாரித்தி சுஜிதா செல்லராணிக்கும் திருமணம் நடத்தி நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவ்விருவரும் பரிசுத்தவாதத்தில் இணைக்கப்படுவதற்கு தடையாக நியாயமான காலம் எவரைக்காலம் தெரியுமானால் அது உடனே சபைக்கு தெரிவிக்கலாம். இத்திருமணத்துக்கு நாம் கூறும் 2வது ஓலை அறிவிப்பு. மற்றும் ஒரு திருமண ஓலை அறிவிப்பு. நமது சபையை சேர்ந்த திருமதி திரு ராஜ்வேல் அவர்களின் குமாரர் கெனித் சிங்குக்கும், நமது சபையை சேர்ந்த திருமதி திரு ஜான் பிரிட்டோ அவர்களின் குமாரித்தி ஹெல்டா விண்ணரசிக்கும் திருமணத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவரவரும் பரிசுத்த விவகாரத்தில் இணைக்கப்படுகிற தடையாக நியாயமான காலம் இறக்காலம் தெரியுமானால் அது உடனே சபைக்கு தெரிவிக்கலாம். இத்திருமணத்துக்கு நாம் கூறும் 2வது ஓலை அறிவிப்பு. இந்த சிடிக்களை இந்த வாரத்திலிருந்து நம்முடைய புக் ஸ்டோரில் விற்பனைக்கு வைத்திருப்பார்கள். வேணுங்கிறவர்கள் வாங்கி கொள்ளலாம். இன்னும் சில வாரங்களுக்கு அது இங்கே வைக்கப்படும். இன்னொரு ஓலை. நமது சபை சேர்ந்த மிஸ்டர் மிஸ்ஸஸ் செல்வராஜ் அவர்களின் குமாரத்தி ஜோஷிக்கும், சென்னை வானத்தின் வாசல் சபையை சேர்ந்த மிஸ்டர் மிஸ்ஸஸ் சுந்தர் சிங் அவர்களின் குமாரர் ஜெரி விஜயசிங்க்கும் திருமணம் நடத்த நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவ்விருவரும் பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்படுவதற்கு தடையாக நியாயமான காரணங்கள் எவர் காரணம் தெரியுமானால் உடனே சபைக்கு தெரிவிக்கலாம். இது இந்த திருமணத்துக்கு நாம் கூறும் 1வது ஓலை அறிவிப்பு. சங்கீதம் 139 13ஆம் வசனத்திலிருந்து 18 வரை வாசிக்கிறேன், கேட்போம். சங்கீதம் 139 13 நீர் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்படத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாயிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. தேவனே, உமது ஆலோசனைகள் எத்தனை அருமை, எனக்கு எத்தனை அருமையானவைகள். அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். அவைகளை நான் எண்ணப் போனால் மணலை பார்க்கலும் அதிகமாம். நான் விழிக்கும்போது இன்னும் உம்மண்டையில் இருக்கிறேன். தேவனுடைய அன்பை குறித்து போய்த்து வருகிறோம். தேவனுடைய அன்பை குறித்த வெளிப்பாடு நமக்கு பல விதங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதவசனத்தில் வாசிக்கிறோம், கல்வாரி சிலுவையை பார்த்தா தேவனுடைய அன்பு அங்கே விளங்குகிறது என்று. அதுபோல் பல காரியங்களை நாம் பார்க்கும்போது அதிலிருந்து தேவனுடைய அன்பு நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அதில் ஒன்று தான் இது. என்னது? தாயின் கருவில் நாம் உண்டாகும்போது தேவன் எப்படி நம்மை உருவாக்குகிறார், எப்படி காப்பாற்றுகிறார், எப்படி வளரச் செய்கிறார்,
எப்படி பிறக்க செய்கிறார். இதெல்லாம் பார்க்கும்போது தேவனுடைய அன்பு நம் பேரில் எவ்வளோ பெரியதாக இருக்கிறது என்பது விளங்குகிறது. ஆகவே இன்றைக்கு நாம் பிறக்கும் முன்னாகவே தேவன் எப்படி நம்ம அன்பு கூற ஆரம்பித்தார் என்பதை குறித்து உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்பாகவே தேவன் உங்கள் மீது அன்பு வைத்தார் என்பதை நீங்கள் காண வேணும். இது ரொம்ப முக்கியம். என்று சொன்னால் அதை நம்ம விசுவாசிக்க ஆரம்பித்தோம் என்றால் வாழ்க்கையின் பிரச்சனைகள், நாம் சந்திக்கிற சவால்கள் எல்லாம் ஒன்றுமில்லாத போல தெரியும். ஏன்னா பிறக்கும்போதே கடவுள் என்ன கருவில் உருவாக்கி ஒரு வாழ்க்கைக்காக என்னை உருவாக்கி இருக்கிறார், ஒரு நோக்கத்துக்காக என்னை உருவாக்கி இருக்கிறார், படைத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது எத்தனை பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகள் என்னை மேற்கொள்வதில்லை. நான் அதெல்லாம் மேற்கொண்டு எதுக்காக நான் உண்டாக்கப்பட்டேனோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவேன் என்கிற தைரியம் நமக்கு இருக்கும். நம்முடைய விசுவாசத்துக்கு அடிப்படையே தான் இதுதான். பாருங்கள், அநேகம் பேருக்கு இதுதான் விளங்குறது இல்லை. ஏன் இதை நான் அறிந்து கொள்ள வேண்டும்? ஒரு சத்தியத்தையும் ஒரு காரணத்தோடு போதிக்கிறோம். தேவனுடைய அன்பை குறித்த அந்த சத்தியம் ரொம்ப முக்கியம். தேவன் என்னை தாயின் கற்பத்திலே அறிந்திருக்கிறார். அப்போவே என் மேலே கண்ணை வச்சிட்டாரு. அப்போவே அவருடைய கைகள் என்னை காக்கும் கரங்களாக என்னை சூழ இருந்தது. இன்றைக்கு வரைக்கும் என்னை காக்கிறது, இனிமேலும் காக்கும் அப்படின்னு நான் நம்பும்போது நான் இன்றைக்கு சந்திக்கிற சவால்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள்லாம் ஒன்றுமில்லை, அதெல்லாம் விலகி போகும், அதெல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும் என்கிற ஒரு பெரிய விசுவாசம், நம்பிக்கை நமக்குள்ளே உண்டாகிறது, தைரியம் உண்டாகிறது. அது மூலமாக தான் வெற்றி எடுக்க முடியும். அதனால் நம்முடைய விசுவாசத்துக்கு இது ரொம்ப முக்கியம். சரி, நாம் பிறக்கும் முன்பே கர்த்தர் நம் பேரில் அன்பு வைத்தார் என்பதற்கு இந்த வேதவசனம் ஒரு பெரிய ஆதாரமாக இருக்கிறது. இதைத்தான் இன்றைக்கு காலமாய் பார்க்க போகிறோம். ஒரு குழந்தை ஒரு குடும்பத்தில் பிறக்க போகுதுன்னா, ஒரு தம்பதியருக்கு பிறக்க போகுதுன்னா, அந்த புருஷன் மனைவி தாய் தகப்பனுடைய ஜீவியத்தில் ஏற்படுகிற மாற்றம் எப்படிப்பட்டது என்பதை கவனிங்கள். ஆளையை மாற்றிடுது, ஆளையே பெரிய விதத்தில் மாற்றுகிறது. கருவில் உருவாகிறதுக்கு முன்னாலேயே, கருவில் அந்த குழந்தை உண்டாகிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய மாற்றம் அந்த தம்பதியருக்குள்ளே உண்டாகிறது. அந்த பிள்ளையை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பாருங்கள், ஒரு மனுஷனுக்கு அதான் சொல்கிறாங்க நம்ம நாட்டில், கால் கட்டு போடு மாறிடுவான் அவன்றாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியுது, போட்டால் அதுக்கப்புறம் குழந்தை அதுன்னு வரும், ஆள் கொஞ்சம் ஒழுங்காக ஆகிடுவான். ஒழுங்காக வேலைக்கு போகாதவங்க கூட இனிமேல் ஒழுங்காக வேலைக்கு போக இனிமேல் ப்ரொமோஷன் வரணும், அது வரணும், வருமானம் அதிகரிக்கணும். வந்த வருமானத்தை அங்கே ஊதாரித்தனமாக செலவழிச்சிட்டு இப்போ இது பண்ண முடியாது, சேர்த்து வைக்கணும், வீடு வாங்கணும், குழந்தைக்கு இது பண்ணணும், படிப்புக்கு ஒழுங்கு பண்ணணும், அது பண்ணணும். பெரிய சீரியஸ்னஸ் வந்துடுது. வாழ்க்கையை பற்றிய ஒரு கவனம் வந்து விடுகிறது. கவனீனமாக இருந்த ஒரு ஆள்கிட்ட கூட ஒரு கவனம் வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுது. குழந்தை வரப்போகுது அப்படிங்கிறதே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது இல்லையா? எனக்கு சொல்லியிருக்கேன் ஒரு கதை ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அதாவது நான் ஒரு 20 வயசில் படிக்க போயிருந்தேன் அமெரிக்காவுக்கு. அங்கே போனால் ஒரு கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தேன் பாருங்கள். அப்போ பைபிள் காலேஜ் அது, அங்கே என் கூட ஒருத்தன் படிச்சுட்டு இருந்தான். அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு 4-5 வருஷம் ஆகிடுச்சு. ரொம்ப ஃப்ரெண்டாக நான் வீட்டுக்கெல்லாம் போவேன் வருவேன். திருமணமானதுனால காலேஜுக்கு வெளியே கொஞ்சம் தூரத்தில் இருந்தான். வரும்போது பார்த்தா 4-5 வருஷம் திருமணம் ஆகி 4-5 வருஷம் ஆகிடுச்சு. ஆனால் குழந்தை இல்லை அவனுக்கு. நான் படித்தது வந்து அந்த 70ஆம் ஆண்டுகளில். அப்போல்லாம் நம்ம ஊரில் வந்து குழந்தை கல்யாணம் ஆனவங்களுக்கு அடுத்த வருஷமே குழந்தை இல்லைன்னா அந்த ஆளை போட்டு நோண்டிடுவோம். நம்ம உடனே உபவாசம் செஞ்சப்போ இருக்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம ஆண்டவரே ஒரு குழந்தையை தாரன்னு, என்னமோ ஏதோ பிரச்சனைன்னு. எனக்கு அந்த மாதிரி திங்கிங். அவன்கிட்ட கேட்டேன், ஏப்பா 4-5 வருஷம் ஆச்சுன்றிய கல்யாணம் பண்ணி, இந்த குழந்தை இல்லையா உனக்கு அப்படின்னேன். எனக்கே அப்போ 20 வயசு தான், என்ன கேட்கணும்னு தெரியாமல் நம்ம இதை போய் கேட்டேன். இப்போ அவன் சொன்னான், இல்லை குழந்தை இல்லைன்னு, குழந்தை இப்போ வேணான் இருக்கிறோம் நாங்கள். ஏன்னா இப்போ குழந்தை பிறந்துச்சுன்னா எங்களால் சமாளிக்க முடியாது. குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ஆஸ்பத்திரி செலவே 2 லட்ச ரூபா வேணும். அது மட்டும் இல்லாமல் குழந்தை பிறந்த பிறகு எங்கள் வீட்டில் வைக்கிறதுக்கு இடம் இல்லை, எங்களுக்கு ஒரு ரூம் தான் இருக்குது. அவங்களாம் தனி ரூமில் போட்டுருவாங்க குழந்தைய பாருங்கள். அப்போ ஒரு தனி ரூம் வேணும். அந்த ரூமுக்கு அழகழகாக வால்பேப்பர் ஒட்டி செவரெல்லாம் அலங்கரிக்கணும். அந்த பிள்ளைக்கு அழகான கட்டில் மெத்தெல்லாம் வாங்கணும், விளையாட்டு சாமான் வாங்கணும், மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்கு இன்சூரன்ஸ் வாங்கணும். அதுவே இவ்வளோ ஆகுது, மாதம் இவ்வளோ கட்டணும் அதுக்கு. ஏன்னா வியாதி ஈதினா அதை சமாளிக்கிறதுக்கு இப்போ அப்புறம் முடியாது. ஆகவே இதெல்லாம் நான் பண்ணணும்னா எனக்கு ஒரு நல்ல வருமானம், மாதாந்திர வருமானம் இருக்கணும். இப்போ நான் மாணவனாக இருக்கிறேன், அங்கே எங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் வேலை செஞ்சு ஓட்டுறேன். படித்து முடித்த பிறகு எங்கேயா பாஸ்டராக போனால் எனக்கு ஒரு வீடு கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும், கொஞ்சம் வசதி கிடைக்கும். அப்போ நாங்கள் குழந்தை பெற்றுக்கலான் இருக்கிறோம். படித்து முடிக்கிற வரைக்கும் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் வந்தது 9 பேர் எங்கள் வீட்டில், நான் அதில் மூத்தவன்.
நான் சொல்கிறது 1973ஆம் ஆண்டு இது நடந்தது. அந்த காலகட்டத்தில் நம்ம ஊரில் யாரும் எத்தனை குழந்தை அதன் பற்றி கவலைப்பட்டதாகவே எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை எனக்கு. அது பாட்டுக்கு வரிசையாக பெற்றுக்கிறாங்க, வருஷம் ஒன்று ஒன்று பிறந்துடும் கரெக்டாக. யார் இதை பற்றி ஒரு பெரிய கரிசனையோடு ஐயோ நம்ம வருமானம் என்ன, நமக்கு இத்தனை தேவையா அப்படின்லாம் ஒன்றும் பேசின மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த காலத்தில் அவங்க பாலிசி என்னென்னா பை நவ் பே லேட்டர்ன்ற மாதிரி, அதாவது இப்போ பிறக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பெற்றிருப்பாங்க. 7 எங்கள் சொந்தக்காரங்க வீட்டிலலாம் எல்லார் வீட்லையும் 7 பாருங்கள் குறைஞ்சது, 7க்கு குறைஞ்சது கிடையாது, பூரணம் அல்லது பூரணத்துக்கும் அதிகமாக. அதனால் எங்கள் வீட்டில் 9. அப்போ இப்படியெல்லாம் பெற்றுக்குவாங்க பாருங்கள். பெற்றுட்டு அப்புறம் நிறைய பேரை பார்த்துருங்க ரொம்ப கஷ்டப்படுறதெல்லாம். அவங்க வந்து சொல்லுவாங்க 6 பிள்ளைங்கயா 7 பிள்ளைங்கயா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, படிக்க வைக்க முடியல, புக்கு வாங்கணும், ஃபீஸ் இது யூனிஃபார்ம் வாங்கணும், ஸ்கூலில் சேர்க்கணும், இதாக்கணும், கஷ்டப்படுவாங்க. அப்போ நான் கூட யோசித்தது கிடையாது, ஏன் முதலே யோசிக்கலை அப்படின்னு யோசித்ததெல்லாம் கிடையாது. அப்படி யாரும் யோசித்ததும் கிடையாது, அந்த யோசனைலாம் அப்போ கிடையவே கிடையாது. இப்போ ரொம்ப நம்ம ஆளுங்க ரொம்ப உஷாராக இருக்கிறாங்க, இப்போ வாலிபர்கள்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கிறாங்க. அப்போ யாரும் யோசித்தது கிடையாது அந்த மாதிரி ஒரு காலகட்டம். ஆனால் எனக்கு அந்த பையன் சொன்னது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த காலகட்டத்தில். அப்போ அந்த நேரத்தில் நான் நினச்சேன் இது என்ன ஒரு பெரிய இது, பெற்றுக்க வேண்டியதானே, அப்புறம் பார்த்துக்கலாம், அமெரிக்காவில் இருக்கான், கார் வச்சுருக்கான், எனக்கு பார்க்கும்போது அவன் நல்லா இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் அவன் சொல்கிறான் முடியாது, எங்களால் சமாளிக்க முடியாதுன்றான். அப்போ அவனுக்குள்ளே அந்த இன்னும் பிறக்காத ஒரு குழந்தைய குறித்து எவ்வளோ பெரிய கரிசனை, இன்னும் முகத்தை கூட பார்க்கல, அந்த குழந்தைய தொட்டு கூட பார்க்கல, கருவிலே உருவாகலை, இருந்தாலும் அந்த குழந்தைய பெற்றுக்கிறதுக்காக இவன் நல்லா படித்து முடித்து நல்ல வேலையில் சேர்ந்து சம்பாரித்து அப்புறம் பெற்றுக்குவேன், குழந்தைக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன்ற ஒரு எண்ணம் வந்தது. அப்போனா பாருங்கள் எப்படி மனுஷனை அது மாற்றுதுன்னு, அந்த குழந்தைன்ற ஐடியாவே, ஒரு குழந்தை பிறக்க போதுங்கிற ஐடியாவே மனுஷனை எப்படி மாற்றுது. அதுவே எப்படி மாற்றுதுன்னா, குழந்தை வயிற்றில் உருவாயிடுச்சுன்னு ஒன்று, ஒரு குடும்பத்தில் குழந்தை ஒன்று உண்டாயிடுச்சு அப்படின்ற தகவல் வந்த உடனே பார்க்கணும் எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் அந்த தம்பதியருக்குள்ளே உண்டாகிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். நியூஸ் வந்த உடனே அவங்க எல்லாத்தையுமே வித்தியாசமான ஒரு கோணத்தில் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க, கனவு காண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிள்ளை பிறந்தால் அது எப்படி இருக்கும், யாரை மாதிரி இருக்கும், எங்கெங்கே கூப்பிட்டு போகலாம், எப்படிலாம் விளையாடலாம், அதுக்கு என்னெல்லாம் வாங்கி தரலாம், அந்த பிள்ளை என்னவா வரணும், டாக்டராக வரணும், இன்ஜினியர், என்னென்னமோ கனவெல்லாம் காண்றாங்க. அந்த பிள்ளை இன்னும் பார்க்கல, ஆனால் அந்த குழந்தைக்கு எப்படி சேர்த்து வைக்கணும். சிலர்லாம் போய் ஏற்கனவே 1 லட்சம் கட்டிட்டு வந்துட்டாங்க ஸ்கூலில் அட்மிஷனுக்கு, இப்போ புக் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க பாருங்கள். சிலர்லாம் வந்து வேறு எதையுமே யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு எண்ணம் ஓடாது. ஏன்னா அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும், குழந்தை கருவில் உருவான அன்னையிலேருந்து பிறக்கிற வரைக்கும் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன், சிலர்லாம் சட்டையை வாங்குறது, அதை வாங்குறது, இதை வாங்குறது, எல்லாத்தையும் வாங்கி மூட்டையாக கட்டி வச்சுருக்கிறாங்க. குழந்தை இன்னும் பிறக்கலை, சட்டை துணி அது இது எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா வந்த பிறகு வாங்கிட்டு இருக்க முடியும், எல்லாம் ரெடி ஆகிடுவோம் அப்படின்ற அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட் அவங்களுக்குள்ளே இருக்கிறது. அது பிறந்த உடனே தங்களையே அர்ப்பணித்து அந்த குழந்தைக்காகவே வாழ்கிறாங்க, முழு நேரமும் அந்த குழந்தையோட செலவழிக்கிறாங்க. நம்ம தாய்மாரில் பாருங்கள், காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும், ராத்திரியெல்லாம் கண்ணு முழிச்சு அந்த குழந்தைய பார்த்து முழு நேரமும் தங்களையே அர்ப்பணிச்சுக்கிறாங்க. தங்க சௌகரியம், தங்களுடைய பசி, தங்களுடைய இது எதையுமே பார்க்குறதில்ல, பார்க்காம குழந்தைக்காக வாழ்க்கை அப்படிங்கிற அளவுக்கு போகிறதெல்லாம் இருக்குது இல்லையா. அப்போ இந்த பெற்றோருடைய அன்பு கவனிங்க, தகப்பனுடைய அன்பு, தாயுடைய அன்பு, இதெல்லாம் கவனிங்க. இதெல்லாம் எங்கேருந்து வருது? இந்த அன்பு எங்கேருந்து வருதுன்னா, இது ஒரு இன்ஹெரிட்டட் ட்ரைட். இது நம்ம உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து நாம் பெற்ற ஒரு சுவாபம், அங்கேருந்து நமக்கு உண்டாயிருக்குது. அவர் நமக்கு இதை கொடுத்துருக்கிறார், அவருடைய ரூபத்தில், அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட நமக்கு அவர் இதை கொடுத்துருக்கிறாரு. அதனால தான் இப்படி அன்பு கூறக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு அன்பு நமக்குள்ளே உண்டாகிறது. அப்போ தேவன் நம்மளை பற்றி எப்படி யோசிக்கிறாருன்னு நினச்சி பாருங்கள். ஆதியில் எல்லாத்தையும் உண்டாக்குன போது, மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னால் கர்த்தர் எல்லாத்தையும் உண்டாக்கிட்டார். ஏன்னா அது புள்ள பிறக்கிற மாதிரி, அதுக்கு முன்னால் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அப்புறம் தான் அவரே பெற்றுக்கிட்டார். மனுஷனை கடைசியாக தான் உண்டாக்குனார். மனுஷன் உண்டான போது அவனுக்கு வேண்டிய எல்லாமே ஏற்கனவே உண்டாக்கி வைக்கப்பட்டிருந்தது. அவர் ஒரு நல்ல தகப்பனம் வாழ்ந்து காட்டுறாரு பாருங்க. மனுஷனுக்கு வேண்டிய ஏதேன் தோட்டம், அது இது எல்லாத்தையும் உண்டாக்கி, அவனுக்கு வேண்டிய மரஞ்செடி கொடிகள், நதிகள், அது இதுன்னு உண்டாக்கி, மிருகங்கள், பறவைகள், மீன்கள், சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு கடைசியாக தான் மனுஷனை உண்டாக்குறாரு. உண்டாக்கி அங்கே மனுஷனை வைக்கிறார். தான் ஒரு தகப்பன் இல்லையா, தகப்பனுடைய அன்பு.
அப்போ வேத வசனம், இந்த வசனம் குறிப்பாக 139ஆம் சங்கீதமும் இன்னும் சில வசனங்கள் எடுக்க போகிறீங்க. எப்படி தேவன் நம்மை பிறக்க முன்னாலே அன்பு கூர்ந்தாருங்கிறது அற்புதமாய் நமக்கு சொல்லுகிறது. இது குறித்து சில காரியங்களை துரிதமாக சொல்கிறேன். ஒன்று, நாம் பிறக்க முன்னாடியே தேவன் நாம் யார் என்பதை அறிந்திருந்தார். நான் இன்னைக்கு என்னவா இருக்கிறேனோ அதை தேவன் அன்னைக்கே அறிந்து வைத்திருந்தார். என்ன ஒரு இண்டிவிஜுவல் ஹியூமன் பீயிங்காக, ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனாக இன்றைக்கு நான் எப்படி காட்சி அளிக்கிறேனோ இந்த விதமான ஒரு மனிதனாக அவர் மட்டுமே அறிந்திருந்தார். எப்போ? நான் பிறக்க முன்னாடியே என்னை இன்றைக்கு நான் இருக்கிற வண்ணமாக அவர் அறிந்திருந்தார். அவரால் அறிந்து வைத்திருக்க முடியும். அதுதான் சொல்கிறார் பாருங்கள் 15-16 வசனத்தில். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டேன், பூமியின் தாழ்விடங்களில் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. என்னை பற்றி எல்லாம் உமக்கு தெரியுன்றான். என்ன சொல்கிறான்? நான் என்னுடைய தாயின் கருவில் உருவாகும் போதே அப்போவே உம்முடைய கரங்களால் என்னை ஏந்தினீர். என்னை தாயின் கருவிலேயே என்னை மறைத்து வைத்து அந்த கருவுக்குள்ளே வைத்து ஒரு சிற்பி ஒரு கல்லை செதுக்கி ஒரு அழகான உருவத்தை உண்டாக்குறது போல் என்னை செதுக்கி வனைந்து உருவாக்கி அற்புதமாக என்னை உண்டாக்கி இருக்கிறீர். மறைவிடங்களில் வைத்து ஒளித்து வைத்து விசித்திர விரோதமாய் என்னை நீர் உண்டாக்கி இருக்கிறீர். என்னுடைய கருவை உடைய கண்கள் கண்டது. என் அவயங்கள் ஒன்றாயிலும் இல்லாத போதே அவள் அனைத்தும் அவள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதி. என்ன சொல்கிறான்? என்னை பற்றி எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரியும். அணு அணுவாக எல்லாத்தையும் நீர் அறிந்து வைத்திருக்கிறீர். நம்மை தேவன் கருவில் உருவாகும் போதே, உருவாகும் முன்னாலிருந்தே, உருவாகும் போதிலிருந்தே அறிந்திருக்கிறார். நம்ம பிறகு அறிந்திருக்கிறார், அதன் பிறகும் அறிந்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் யார் என்பதை கர்த்தர் அன்றைக்கே அறிந்து வைத்திருக்கிறார். தாயின் கருவில் நாம் இருக்கும்போதே அறிந்து வைத்திருக்கிறார் என்பதுதான் அதன் அர்த்தம். நான் இன்றைக்கு என்னவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் நான் என்னுடைய தாயின் கருவில் உருவாகும் போதே அறிந்து வைத்திருந்தார். இந்த இடத்த யோசித்து பாருங்கள். இது எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு காரியம். நினைக்கவே அற்புதமாக இருக்குது. என்ன, என் தாயின் கருவில் நான் உண்டாயிருந்தபோது கர்த்தர் எண்ணி பார்த்தார். என்னுடைய அவயங்கள் ஒன்று அவருக்கு தெரியும். அவைகள் உருவாகும் முன்னாலே தெரியும். அவைகள் உருவேற்படும் நாட்களும் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவருக்கு தெரியும். என்னுடைய கருவை அவருடைய கண்கள் கண்டது. விசித்திர வினோதமாய் நான் உருவாக்கப்பட்டேன். எவ்வளோ டீட்டெயில்டாக கர்த்தர் நம்ம ஒரு தனிப்பட்ட மனிதனாய் அறிந்து வைத்திருக்கிறார் என்று கவனிங்க. கர்த்தர் அப்படி அறிஞ்சு வச்சிருக்கிறார். நம்மளை அவர் கையில் ஏந்திருக்கிறார். தாயின் கருவில் நம்ம இருந்தோம், ஊம்பில் இருந்தோம். ஆனால் அவருடைய கைகள் அங்கே இருந்தது. ஒரு குழந்தைய கொண்டாந்தாங்க பாருங்கள். ஒரு நாள் நான் கோயில் முடிச்சுட்டு சாயங்கால நேரத்தில் இப்படி வெளியே போகலான்னு வந்தேன். அவசர அவசரமாக ஒரு தம்பதி வந்தாங்க. அந்த குழந்தை இப்போ தான் பிறந்திருக்குது, கொஞ்சம் ஃபியூ டேஸ் பிஃபோர் தான். அதை எடுத்துகிட்டு போய் அவங்க அந்த பொண்ணுடைய அம்மா வீட்டில் விட போகிறாங்க. அவர் சொல்கிறாரு, அங்கே போவாங்க, அங்கே போன பிறகு எல்லோரும் வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, எல்லாம் நடக்கும். ஆனால் நீங்கள் முதல்ல இந்த குழந்தையை தூக்கணும், ஜெபம் பண்ணணுன்னு கொண்டாந்தேன்னாரு. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ தான் நான் யோசித்து பார்த்தேன், நான் தூக்கிறத காட்டிலும் என் கைகள் அந்த குழந்தைய ஏந்துறதை காட்டிலும் கர்த்தரே கருவில் இருக்கும்போதே அந்த குழந்தைய கையில் ஏந்தி விட்டார். அது எவ்வளோ முக்கியம் பாருங்கள். அப்படி தான் வேதவசனம் சொல்லுது. நினச்சி பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் எண்ணி பார்க்குறேன், நான் கருவில் இருக்கும்போதே கர்த்தருடைய கைகள் என்னை ஏந்தி இருக்கிறது, என்னை உருவாக்கி இருக்கிறார். டீட்டெயிலில் என்னை பற்றி அறிந்து வைத்திருக்கிறார். நான் யார் என்பது அவருக்கு தெரியும். ரெண்டாவது, நான் பிறக்க முன்னாகவே நான் விசித்திர வினோதமாய் உண்டாக்கப்பட்டவன் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். பிறக்க முன்னாலேயே நான் எவ்வளவு விசித்திர வினோதமானவன் என்பதை அறிந்து வைத்திருக்கிறார். விசித்திர வினோதமாய் உண்டாக்கப்பட்டேன்னு எழுதியிருக்குது. கம்ப்ளெக்சிட்டி. மனுஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவனுடைய கம்ப்ளெக்சிட்டி ரொம்ப அற்புதமான ஒரு காரியம் பாருங்கள். இப்போ டெக்னாலஜி ரொம்ப பயங்கரமாக முன்னேறி இருக்குது. கன்செப்ஷன் டு பர்த்னு ஒரு வீடியோ வந்திருக்கு பாருங்கள். அதில் காமிக்கிறாங்க,
அதாவது கருவில் உருவாக நாள் முதற்கொண்டு பிறக்கிற நாள் வரைக்கும் ஏற்படுகிற டெவலப்மெண்ட்டை அப்படி அணுவாக காமிக்கிறாங்க. 25 நாளில் இருதயம் எப்படி உருவாகிடுது அப்படியே கண்ணு முன்னால் உருவாகுது, அப்படியே காமிக்கிறாங்க. ஒரு பெரிய ரிசர்ச்சர் இதை ஃபில்ம் எடுத்து அப்படியே வீடியோ எடுத்து இது உலகம் முழுக்க போட்டு காமிச்சிட்டார். அமெரிக்காவிலாம் அதை போட்டு காமிச்சாங்க பாருங்கள். 25 நாளில் இருதயம் எப்படி உருவாதுன்னு அப்படியே கண்ணார பார்க்கும்படியாக. அதுக்கப்புறம் 32 நாட்களில் எப்படி கைகள் விரல்கள் இதெல்லாம் எப்படி உண்டாகுது அப்படிங்கிறத போட்டு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 52 நாட்களில் எப்படி இந்த கண்களில் உள்ள ரெட்டினா அப்புறம் மூக்கு இதெல்லாம் எப்படி உண்டாகிறது என்பதை காமிக்கிறாங்க. எப்படி அண்ணனு ஒவ்வொரு நாளும் அப்படியே டெவலப்மெண்ட்டை பார்த்துக்கிட்டே வரலாம். கருவில் உருவாகிறது முதற்கொண்டு பிறக்கிற வரைக்கும் உள்ள எல்லாத்தையும் பார்க்கலாம். இதை முதல்ல பண்ணவர் ஒரு மேத்தமெட்டிஷியன்றாங்க. ஒரு ஏல் யூனிவர்சிட்டியில் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்த ஒரு மேத்தமெட்டிஷியன். அவர் ஒரு கணித மேதை. அவர் கணக்கு ரீதியில் இதை ஆராய ஆரம்பித்தார். அதாவது நம்முடைய சரீரத்தில் இருக்கிற அவயவங்கள்லாம் எப்படி கிளாக் ஒர்க் மாதிரி வேலை செய்யுது. எப்படி ஒரு சுவிட்சர்லேண்ட்லேருந்து அவங்க தானே பேர் போனவங்க கடிகாரம் பண்ணுறதுக்கு. சுவிட்சர்லேண்ட்லேருந்து ஒரு கடிகாரத்தை வாங்கினீங்கன்னா டக் 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 டக்குன்னு அடிக்குது. ஒரு இது பெறலாமல் அடிக்குது பாருங்கள். அவன் கேரண்டி கொடுக்குறான், ஒரு செகண்ட் கூட மாறாமல் டைம் காமிக்கொன்றான், கரெக்டாக இருக்குன்றான். அவன் வாட்சை வாங்கினீங்கன்னா ஒரு செகண்டு கூட தவறாமல் கரெக்டாக அடிக்கின்றான். அவ்வளோ இன்ட்ரிகேட்டாக அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கானுங்க, அவ்வளோ நல்லா அதை உருவாக்கி இருக்கிறாங்க. அப்போ இந்த ஆளுக்கு என்னென்னா கணக்கு ரீதியில் பார்க்குறாரு, எப்படி இந்த அவயவங்கள்லாம் கிளாக் ஒர்க் மாதிரி வேலை செய்யுது, எப்படி ஒன்றோடோடு இணைஞ்சு செயல்படுது. தகவல் இங்கேருந்து அங்கே போகுது, அங்கே உடனே அது வேலை செய்யுது, அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு தகவல் அனுப்புது. இப்படி ஒரு நெட்வொர்க் மாதிரி ஒயரிங் மாதிரி பண்ணப்பட்டு கோடிக்கணக்கான காரியங்கள் இங்கே உள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது. இதை பார்க்கணுன்னு சொல்லி இதுக்காகவே ரிசர்ச் பண்ணியிருக்காரு. பண்ணிவிட்டு கடைசியில் அவர் கன்க்ளூஷன் என்ன தெரியுமா? கன்செப்ஷன் டு பர்த் வரைக்கும் பார்த்துட்டாரு. பார்த்து க்ளீனாக அதை ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அவருக்கு ஆச்சரியம், எப்படி இது நடக்குதுன்னு. எப்படி இருதயம் உண்டாகுது, கைகால்கள் உண்டாகுது, எப்படி கண் உண்டாகுது, எப்படி இதெல்லாம் உண்டாகுது, எப்படி வேலை செய்யுது, எப்படி பெறலாம், அப்படியே கரெக்டாக ஒன்று ஒன்றா அப்படியே நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு சொல்கிறாரு, த கம்ப்ளெக்சிட்டி ஆஃப் தீஸ் திங்ஸ் are done, the complexity of these things, the mathematical model of how these things are done is beyond comprehension. கணக்கு ரீதியில் பார்த்தா, கணக்குன்ற விதத்தில் பார்த்தா, கணக்கு போடுற மாதிரி போட்டு பார்த்தா இதெல்லாம் எப்படி நடக்குதுங்கிறது மனதுக்கே புரிந்து கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. even though I'm a mathematician, I look at this with the marvel of how did these instructions set, how did these instruction sets build that which is in us. It's a mystery, it's magic, it is divinity. இதெல்லாம் எப்படி நடக்குது, ஒரு மனுஷனுடைய சரீரம் எப்படி இயங்குகிறது, எப்படி அவ்வளோ கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி, கணக்கு போட்டு கொடுத்தா மாதிரி, கால்குலேட் பண்ணி இன்ஜினியர்ஸ் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி ரொம்ப மைன்யூட்டாக பண்ணால் கூட வேலை செய்யாது. அவ்வளோ கரெக்டாக அவ்வளோ அற்புதமாக எப்படி வேலை செய்யுதுன்னு எனக்கே விளங்கலை. இதில் தெய்வீகமாக ஏதோ நடக்குது இங்கே அப்படிங்கிற விதத்தில் அவர் சொன்னார். இன்னொரு டாக்டர் ஒருத்தர், இந்த மூளை அறுவை சிகிச்சைலாம் பண்ணுறவர் ஒருத்தர் ஒரு முறை ஒரு செய்தியை காமிச்சார். அதாவது ஜனங்களை ஏதோ ஒரு கேள்வி கேட்டு அவங்க கை உயர்த்தினாங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன்னு வைங்க, நல்லவர் நீர் பாட்டு பாடலாமா, எத்தனை பேர் விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்னால் டக்குன்னு கை உயர்த்திங்க. கை உயர்த்துக்கு எத்தனை செகண்ட் ஆகுது உங்களுக்கு கை உயர்த்துறதுக்கு? சும்மா அடுத்த 1-2 செகண்டில் கையை உயர்த்திடுறீங்க. 10 செகண்ட் கூட ஆகாது, 5 செகண்ட் கூட ஆகாது, டக்குன்னு உயர்த்துறீங்க. நான் கேட்க டக்குன்னு கையே மேலே போகுது. நான் கேட்ட கேள்வி உங்களுக்குள்ளே போய் அந்த கையை உயர்த்துறதுக்கு என்னென்னலாம் நடக்குது மூளைக்குள்ளன்றதை விவரித்து காமிச்சார் அவர். எப்படி அந்த சவுண்டு காதில் படுது, அந்த காதிலிருந்து எப்படி அந்த சவுண்ட், அந்த சொல்லப்பட்ட வார்த்தைகள் கொண்டு போகப்படுகிறது ஒரு சென்டராக மூளைக்குள்ளே போய் எங்கே பெரிய ஒயரிங் பண்ணியிருக்கான், நெட்வொர்க் மாதிரி ஒயரிங் பண்ணப்பட்டிருக்குது. பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் கனெக்ஷன்ஸ் அண்ட் இன்டர் கனெக்ஷன்ஸ்ன்றார். நம்ம வீட்டை ஒயரிங் பண்ண சொன்னாலே எக்கு தப்பாக பண்ணி வச்சுட்டு போயிடுறாங்க. இங்கே கதவு சாத்தினா அங்கே லைட் எரியுது. இந்த ஒயரிங்கே இந்த ஆளுகளுக்கு வழங்க மாட்டேங்குது. சில நேரத்தில் மூளையில் ஒயரிங் பண்ணியிருக்காங்களாம் பாருங்கள்.
ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான கனெக்ஷன்ஸ் அண்ட் இன்டர் கனெக்ஷன்ஸ் இருக்குதான். தகவல்கள் ட்ராவல் பண்ணுறது இது இங்கேருந்து போய் அங்கே போய் அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் இப்படி எத்தனையோ இடங்களுக்கு போய் கடைசியில் தான் நீங்கள் கை உயர்த்துறீங்க. இந்த கையை உயர்த்துறதுக்கு முன்னால் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ட்ராவல் பண்ணுறது வந்து நிறைய இடங்களுக்கு போதான். அது எத்தனை இடங்களுக்கு போகுதுன்றத அப்படியே மனப்பாடமாக சொன்னார் பாருங்க. எது எங்கேருந்து எங்கே போகுது, அங்கேருந்து எங்கே போகுது அப்படின்னு வரிசையாக சொல்கிறார். மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கார் மனுஷன். கட 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 கடன்னு சொல்கிறாரு. சொல்கிறதுக்கே ஒரு 2-3 நிமிஷம் ஆகிடுச்சு. எனக்கு ஒன்றுமே விளங்கலை அவர் சொன்னது. ஏன்னா நான் மெடிசன் படித்தது இல்லைல்ல, எனக்கு ஒன்றுமே விளங்கலை. ஆனால் சொல்கிறாரு பாருங்கள், சொல்லிட்டு சொல்கிறாரு, இப்போ நான் சொன்னது வந்து ரொம்ப ஷார்ட் வெர்ஷன். கரெக்டாக சொல்லணும்னா இன்னும் ரொம்ப நேரம் ஆகும், டைம் இல்லை, அதனால் ஷார்ட்டாக சொன்னேன் உங்களுக்குன்றாரு. இந்த ஷார்ட்டாக சொன்னதை எழுதினாலே ஒரு 6-7 பக்கம் தேரும் போல் இருக்குது, அந்த அளவுக்கு சொன்னார். அப்போ நான் ஒரு கேள்வி கேட்க நீங்கள் சரின்னு பதில் சொல்கிறதுக்கு கையை உயர்த்துறீங்களே, அந்த ஒரு சின்ன சம்பவத்துக்கு எத்தனை இடத்துக்கு தகவல் போய் எங்கெங்கெல்லாம் சுவிட்ச் ஆன் பண்ணப்பட்டு தகவல் பரிமாறப்பட்டு என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அப்போ எவ்வளோ காம்ப்ளெக்ஸ் க்ரீச்சர் மனுஷன் வந்து எவ்வளவு விசித்திர வினோதமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறான் என்பதை யோசித்து பாருங்கள். கடவுள் வந்து நம்ம தாயின் கருவில் நாம் உருவாகும் போதே நாம் அப்படிப்பட்டவர்கள் என்று நம்முடைய மேன்மையை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய மேன்மையை அவர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு உலகத்தில் மனுஷனையும் மனுஷ உயிரையும் மனுஷனையும் மதிப்பிடுவதே சரி கிடையாது. ஏன்னா இதெல்லாம் புரியலை, எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறான் என்பது புரியலை. ஆனால் கடவுள் வந்து ஒரு பெரிய ஞானியிலும் பெரிய ஞானி, விஞ்ஞானிகளை காட்டிலும் பெரிய விஞ்ஞானி. அற்புத விதமாக மனுஷனை உண்டாக்கி இந்த அளவுக்கு சொல்லி முடியாத அளவுக்கு ஞானத்தோடு விவேகத்தோடு எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறாரு. அவன் விசித்திர வினோதமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறான். அவனுடைய கம்ப்ளெக்சிட்டி வந்து நமக்கு எண்ணி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. கர்த்தர் பிறக்க முன்னாடியே அதை அறிந்து வைத்திருந்தார். மூன்றாவது, நாம் பிறக்க முன்னாடியே கர்த்தர் நம்முடைய தனித்தன்மையும் அறிந்து வைத்திருந்தார். அவர் யூனிக்னஸ். நாம் எப்படி, என்ன தனித்தன்மை நம்முடையது, எப்படி நம்முடைய தனித்தன்மை அவருக்கு தெரியும். பாருங்கள், நீங்கள் நான் எல்லாருமே ஒரு தனித்தன்மை உடையவர்களாக இருக்கிறோம். என்ன மாதிரி ஒரு ஆள் இன்னொரு ஆள் உலகத்திலேயே கிடையாது. உங்களை மாதிரி இன்னொரு ஆள் உலகத்திலேயே கிடையாது. எல்லோரும் தனித்தன்மை, ஏதோ ஒரு தனித்தன்மை நமக்குள்ளே இருக்குது. சில ஒற்றுமைகள் இருக்கலாம், சில விதத்தில் நம்மெல்லாம் ஒன்றா இருக்கலாம். ஆனால் தனித்தன்மைன்னு ஒன்று கடவுள் நமக்கு ஒருத்தருக்கும் கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் விளங்காதனால தான் பாருங்கள், எல்லோரும் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, யாரையாவது ஒருத்தர் சினிமாலேயோ டிவிலேயோ பார்த்துட்டு அந்த சட்டை வேணும், அதே மாதிரி முடிய வெட்டிக்கணும், அதே மாதிரி இது சட்டையை மாட்டிக்கணும், அதே மாதிரி நடக்கணும், அதே மாதிரி இது பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்போவுமே முயற்சி எப்படி இருக்குதுன்னா, அவனை மாதிரி இருக்கணும், நான் அவனை மாதிரி எப்படி மாற முடியும், அது மாதிரி நான் எப்படி ஆக முடியும், அது மாதிரி நான் எப்படி ஆக முடியும். சரி, அப்படியே கேட்பாங்க இல்லையா, அவரை மாதிரி ஆகணும் நான், இவரை மாதிரி ஆகணும் நான், ஏன் உங்கள் மாதிரி ஆக பிடிக்கலையா? என்ன பிரச்சனைன்னா, நான் யாருன்றது எனக்கு விளங்கவே இல்லை. விளங்காதனால எப்போவுமே முயற்சிகள்லாம் வீண் முயற்சியாக இருக்குது. நேரத்தையும் அறிவையும் முயற்சிகளையும் வீணாக்குறோம். எதில் வீணாக்குறோம்? இன்னொரு மாதிரி இருக்கிறதுல நம்முடைய முயற்சிகளெல்லாம் வீணாக்கிட்டு இருக்கிறோம். நேரத்தை கழிக்கிறோம், வருஷங்களை கழிக்கிறோம். எப்படி இன்னொரு மனுஷன் பாருவதற்கு நாம் எல்லா முயற்சிகளையும் எடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் தனித்தன்மை உடையவர்களாக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா வேத வசனமும் அது சொல்லுது. அந்த தனித்தன்மையை கர்த்தர் அறிஞ்சிருக்கார். அதனால தான் பாருங்கள், கர்த்தருக்கு மட்டும்தான் அது தெரியும், நம்மளை உண்டாக்குனவருக்கு தான் தெரியும் நாம் எதுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கோம். ஏன்னா அவர் தானே உண்டாக்குனார். ஹி ஒன்லி ப்ரிப்பேர்ட் யூ ஃபார் இட், ஹி ஒன்லி மேட் யூ ஃபார் இட். அவர் உங்களை உண்டாக்குன அப்படின்னால அவருக்கு தான் தெரியும் என்னத்தை தனித்தன்மையாக வச்சுருக்கிறார், உங்களுக்கு யூனிக் ஃபீச்சர் என்ன வச்சுருக்காரு உங்களுக்குள்ள அப்படிங்கிறது உண்டாக்குனவருக்கு தான் தெரியும். உங்கள் தாய் தகப்பன்மாருக்கே தெரியாது அது. அப்போ தாய் தகப்பன்மார் பிள்ளைகளை என்ன பண்ண முடியும்? பிள்ளைகளை வந்து நீ இதை பண்ணு அதை பண்ணு, இப்படி இதை நீ இன்னும் வாங்கணும் அதை வாங்கணும் இதாகணும்னு சொல்ல முடியாது நம்ம. ஏன்னா நமக்கே தெரியாது அவங்க என்ன வாங்கணும்னு. நம்ம 1000 ஆசைகள் வச்சுருக்கலாம். நம்ம செய்ய வேண்டியது என்ன, நம்ம முதல்ல ஆண்டவருக்கு அவர்களை அறிமுகப்படுத்த வேண்டியது, ஆண்டவரத்தில் கொண்டு வந்து விட வேண்டியது, கடவுளோடு ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொள்ள அவர்களுக்கு ஒரு வழிகாட்டுவது. அதைத்தான் பெற்றோர்கள் பண்ண முடியும். அதை பண்ண உடனே பார்த்திங்கன்னா அவங்க யாரோட லிங்க் ஆகிடுறாங்க, தேவனோடு
தங்களை உண்டாக்கின தேவனோடு. அவர் இப்போ என்ன பண்ணுறாரு, அவருக்கு தெரியும் இவங்க எதுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறாங்க, என்ன வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு. அவர்களே அந்த பாதையில் அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார் இல்லையா? ஆகவே ஒவ்வொரு பெற்றோரும் செய்ய வேண்டியது அதுதான். கர்த்தரை அறிகிற அறிவை தரவேணும். அதுதான் பிரதானமானதாக இருக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், இத்தனை கோடி போட்டாலும் சரி ஆகிடும், நல்லா இருப்பான்னு நினைக்கிறோம். அதனாலேயே கெட்டு போவான் சில நேரத்தில். போட்டதுனாலேயே இவன் புத்தியை இன்னும் சரியாக வேலை செய்யாது. படிக்கிறவங்க கூட படிக்கிறது நிறுத்திடுவான். எதுக்கு என்னத்துக்கு ஒரு 10 கோடி இருக்குது, அதுதான். அதான் ஒருத்தன் சொன்னால் பாருங்கன்னா, உட்காந்து சாப்பிட்லாம், அப்புறம் எப்படி படிப்பான்னு சொல்லுங்கள். நீ படித்தா தான் வேலை கிடைக்கும், வேலை கிடைச்சா தான் அவனுக்கு நல்ல வாழ்வு கிடைக்கும்னா ஒழுங்காக படிப்பான் அவன். நான் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஏற்பாடு பண்ணி தரேன்னு அவன் எப்படி படிப்பான்னு சொல்லுங்கள். படிக்கவும் மாட்டான். அதுவும் இல்லாமல் ஏன் படிக்கணும், ஏன் படிக்கணும்னா, இந்த சொசைட்டியில், இந்த சமுதாயத்தில் நீ ஒரு யூனிக் கான்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஏதோ ஒன்று உங்ககிட்ட இருக்குது, நீ ஒன்றை செய்ய முடியும். யாரும் செய்ய முடியாத ஒன்றை உன்னால் செய்ய முடியும். அதுக்குன்னு கடவுள் உன்னை பிறக்க பண்ணியிருக்கிறார். நீ சும்மா வெத்துக்கு இல்லை, அவனை மாதிரி இருக்கிறது இவனை மாதிரி இருக்கிறதுக்கு இல்லை. உனக்காக கடவுள் ஒன்றை வைத்திருக்கிறார், நீ ஒன்றை செய்யும்படியாக. அதை உன்னால் செய்ய முடியும், அதுக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறான். அதை உன்னுடைய வாழ்க்கையினுடைய மிஷனை நீ ஆக்கி கொள்ள வேண்டும், அதை நோக்கி செல்ல வேணும்னு சொல்லிட்டா அவன் படிக்கிறதுக்கு இப்போ அர்த்தம் இருக்குது. ரொம்ப ராவம் போல உட்காந்து நீங்கள்லாம் லைட் ஆஃப் பண்ண பிறகு அவன் ஒரு வாரமாக லைட்டை போட்டு படிச்சுட்டு இருப்பான். என்னன்னு கேட்டால் அவனுக்கு விளங்கிடுச்சு, நான் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக பிறந்திருக்கிறேன், உன்னதமான நோக்கம் அது, நான் அதை நிறைவேற்றணும், அதை செய்யணும். அதை செய்கிறதுக்கு நான் என்னெல்லாம் படிக்கணுமோ, என்னெல்லாம் கற்றுக்கணுமோ அதெல்லாம் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு நோக்கம் இருக்கணும். பாருங்கள், நோக்கத்தை கொடுக்காத நம்ம என்ன பண்ணுறோம், பெல்ட் எடுத்துக்கிறது. படிக்கிறியா இல்லையா சொல்லு. அப்புறம் ஜபத்துக்கு கொண்டு வருவாங்க, படிப்பே ஏற மாட்டேங்குதுங்க. நான் சொல்கிறது, பெல்ட்டை முதல்ல உள்ள வைங்க. பெரம்பு வாங்கி வச்சுக்கிறது, பெல்ட்டை வாங்கி வச்சுக்கிறது, எல்லாத்தையும் வாங்கி படிக்க மாட்டேங்கிறாங்க. நான் அடித்து பார்த்துட்டேன், வாத்தியாரையும் நல்லா அடிக்க சொன்னேன், 2 பக்கமும் அடி உழுது, ஆனால் படிப்பு மட்டும் வர மாட்டேங்குது. வராது. ஏன்னா நோக்கம் வரலையே. நோக்கம் வந்தால் தான் படிப்பு வரும். நோக்கத்தின் மேலே ஒரு ஆசை வரணும், ஒரு தரிசனம் வரணும், அப்போ தான் எல்லாம் வரணும். பாருங்கள், இதெல்லாம் அனுபவித்து சொல்கிறேன் நான். ஒரு காலத்தில் நான் ஒரு புக்கையும் முதல்லேருந்து கடைசி வரைக்கும் படித்ததே கிடையாது. சுருக்கமாக படிக்கிறது, ரத்தினம் சுருக்கமாக. எவன்கிட்டயே போய் கேட்குறது, அப்போ அந்த சாப்டர் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லலாம், டக்குன்னு வழங்குற மாதிரி. ஏன்னா அப்படியே எடுத்துகிட்டு போய் எக்ஸாமில் எழுதிடுவேன் நான். வேர்ல்டு வர 10 லைனில் சொல்லணும், அதை 50 லைன் ஆக்கிக்கிறேன் நான், 3 பக்கமாக. அந்த மாதிரி ஆள் நான். எதுக்கு இதெல்லாம் வீணாக படிச்சுட்டு கிடப்பானே, என்ன கிடக்க போகுது இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் பாருங்கள். ஆனால் இப்போ உழுந்து படிக்கிறேன் பாருங்கள். இப்போ சில புத்தகத்தை 3 தடவை படிக்கிறேன், திரும்ப படிக்கிறேன், படித்து எழுதுன்னு எழுதுகிறேன், பக்கமாக எழுதுகிறேன், பேனால் திருப்பி மாற்றிக்கிட்டே இருக்கிறேன், இங்கே மாறிக்கிட்டே இருக்குது. சிலர் கேட்குறாங்க, என்னங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க, பரீட்சையாக வருது, இந்த கஷ்டப்பட்டு படிச்சு. நோக்கம் வந்துருச்சு, தரிசனம் வந்துருச்சு. தரிசனம் வந்துட்டால் எல்லாத்தையும் கற்றுக்கணுங்கிற ஆசை வந்துடுது. அதை உண்டாக்காமல் மற்றதெல்லாம் உண்டாக்கி பிரயோஜனம் இல்லை. நான் சொல்கிறேன், கடவுள்கிட்ட வரும்போது அவர் ஆசையை தான் உண்டாக்குறாரு. என்னவா இருக்க வேண்டும் என்பதை குறித்த ஒரு ஆசையை, ஒரு தரிசனத்தை உள்ளத்தில் உண்டாக்கிடுறாரு. அது ஒரு மனுஷனை பிடிச்சிருச்சுன்னா அப்புறம் நீ படின்னு சொல்லவே வேண்டியதில்லை. படிக்காதப்பா, கொஞ்சம் புக்கை வச்சுட்டு சாப்பிடு முதல்லன்னு, அந்த அளவுக்கு படிச்சுட்டு இருப்பான். இருக்கீங்களா? கேட்குறீங்களா? சின்ன பசங்கள்லாம் கேட்குறீங்களா? தனித்தன்மை கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்குது. அது எங்கேருந்து வருது அந்த யூனிக்னஸ்ஸு? கருவிலேருந்தே அவர் உண்டாக்குறாரு பாருங்கள். அவருக்கு தெரியும், அந்த கருவிலேருந்தே உண்டாக்கிட்டார். தெரியுது. லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் இருக்குது பாருங்கள். அது லேசாக வாசிக்கிறேன் பாருங்கள். லூக்கா 1ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, மரியாள்கிட்ட தேவதூதன் சொல்கிறான் இல்லையா, அதுக்கு முன்னால், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னு சொல்லி இயேசு பிறக்க போகிறத பற்றி சொல்கிறான். அவள் பெற்றெடுக்க போகிறான்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவளும் ஏற்றுக்கொள்கிறாள். உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுள்னு சொல்லி ஏற்றுக்கொள்கிறாள். ஏற்றுக்கொண்டுட்டு பிறகு இந்த செய்தியை தன்னுடைய கசின்கிட்ட போய் சொல்கிறதுக்காக, எலிசபெத் என்று ஒருத்தர் இருக்கா பாருங்க, அவள்கிட்ட போய் சொல்கிறதுக்காக இவ போகிறா. எலிசபெத்தும் கர்ப்பவதியாக இருக்கிறாள். இவ இளம்பெண், கன்னிப்பெண். இவள்கிட்ட இப்போ தேவதூதன் சொல்லியிருக்கா, இவ கர்ப்பவதியாக இருக்கிறா. இவன் யார்கிட்ட போகிறா? ஒரு வயசான பெண் எலிசபெத்து,
2 பேருக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம். அங்கே போகிறா, அங்கே போய் அவன் வந்து வயசான காலத்தில் கர்ப்பவதியாக இருக்கிறா. அவன் வந்து யோவான் ஸ்நானனை பெற்றெடுக்க போகிறா. போன உடனே அங்கே சொல்கிறா பாருங்க 44ஆம் வசனம், இதோ நீ வாழ்த்தின சத்தம், எலிசபெத் சொல்கிறா, நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்த உடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. வயிற்றில் பிள்ளை உண்டாயிருக்குதுங்க. பிள்ளைக்கு இன்னும் அறிவு வரல, பள்ளிக்கூடம் போல் நோக்கம் திட்டம் தரிசனம்லாம் புரியக்கூடிய நிலைமையில் இல்லை பிள்ளை. யோவான் ஸ்நானகன் வயிற்றில் உருவாகிருக்கான். இப்போ தான் அந்த எலிசபெத்தினுடைய வயிற்றில் இருக்கிறான். இயேசுடைய தாயார் வந்து உள்ளே நுழைஞ்ச உடனே இந்த சத்தத்தை கேட்டவுடனே அந்த வயிற்றில் இருக்கிற பிள்ளை துள்ளிட்டுறான். எப்படி துள்ளும்? எப்படி துள்ளும்னா, இந்த வயிற்றில் இருக்கிற பிள்ளைய முன்னறிவிக்கிறதுக்காக, அவருக்கு முன் சென்று அவருக்கு பலியை ஏற்படுத்துகிறதுக்காக அந்த பிள்ளை பிறகு போகுது. இவருக்கு ஒரு முன்னோடியாய், இவருக்கு முன் செல்லுகிறவராய், பலியை ஏற்படுத்துகிறவராய் அவர் பிறக்க போகிறாரு. அப்போ அவருடைய நோக்கமே இவர் தான். யாருடைய நோக்கம்? யோவான் ஸ்நானனுடைய நோக்கமே இயேசு தான். இயேசு அறிவிப்பது, இயேசுக்கு வழியை ஆயத்தப்படுத்துவது தான் அவனுடைய நோக்கம். அப்போ நோக்கம் வந்து யாருக்காக வாழப்போதோ அந்த ஆளுக்காக காத்துட்டு இருக்குது. அந்த ஆளை பார்த்த உடனே ஒரே சந்தோஷம். ஹலோ, நோக்கத்தை உடைய ஆள் அந்த நோக்கத்தோடு கான்டாக்டில் வர்றாரு. ஒரே சந்தோஷம். வயிற்றில் இருக்க பிள்ளை துள்ளிற்று என்று இருக்கிறது. அப்போ நான் சொல்கிறேன், இண்டிவிஜுவாலிட்டின்றது, தனித்தன்மை என்பது கருவிலேயே உண்டாகி விடுகிறது என்பதை அது காட்டுகிறது. அதுதான் அது சொன்னேன். இண்டிவிஜுவாலிட்டிங்கிறது வளர்ந்த பிறகு, காலேஜுக்கு போய் முடித்த பிறகு உருவாகிறதில்ல, வேலைக்கு சேர்ந்த பிறகு உருவாகிறதில்ல, நீங்கள் டாக்டர் ஆன பிறகு உருவாகிறதில்ல, ப்ரொஃபஸர் ஆன பிறகு உருவாகிறதில்ல, டீச்சர் ஆன பிறகு உருவாகிறதில்ல, உங்கள் தொழிலில் போய் சேர்ந்து நிறைய அனுபவம் வந்த பிறகு இண்டிவிஜுவாலிட்டி உருவாகிறதில்ல. இண்டிவிஜுவாலிட்டி எங்கே ஆரம்பமாகிறது? தனித்தன்மை, யுனிக்னஸ் எங்கே ஆரம்பமாகிறது? தாயின் வயிற்றிலே கருவிலேயே ஆரம்பமாயிடுது. இதை விட ஒரு பெரிய ஆதாரம் தேவையே கிடையாது. யோவான் ஸ்நானகன் எதுக்காக இந்த உலகத்தில் பிறக்கிறான்? அவனுக்கு வேறு எந்த வேலையும் கிடையாதுங்க. அவனுக்கு வக்கீலாக போகிறதில்ல, டாக்டராக போகிறதில்ல, டீச்சராக போகிறதில்ல, இது வேறு எந்த நோக்கமும் கிடையாது. அவன் எதுக்காக பிறக்கிறான்? பிறப்பதே உலகத்தில் எதுக்காக? இயேசுனுடைய முன்னோடியாக இருந்து இயேசுக்கு வழியை ஆயத்தப்படுத்தி இயேசுக்கு முன் செல்லக்கூடியவனாக அவன் இருக்கிறான். அவன் ஒரு நோக்கத்தோடு பிறக்கிறான். அந்த நோக்கம் அப்போவே அவன் மேலே இம்ப்ரிண்ட் ஆகிடுச்சு. எப்போ? தாயின் கருவில் இருக்கும்போதே. அதனால தான் இயேசுவின் தாயார் வந்த உடனே அந்த வயிற்றில் இருக்கிற பிள்ளை துள்ளிற்று. அப்போ நான் சொல்கிறேன், உங்களுடைய நோக்கம், உங்களுடைய தனித்தன்மை, உங்களுடைய தனித்தன்மை, நீங்கள் எதுக்காக இந்த உலகத்தில் பிறக்கிறீங்கன்ற அந்த தனித்தன்மை, என்ன செய்ய வேணுங்கிற அந்த தனித்தன்மை எங்கே செட் ஆகுது, எங்கே அது பதிவாகுதுன்னு சொன்னால் தாயின் கருவிலேயே பதிவாகி விடுகிறது. இருக்கிறீங்களா? அப்போ கர்த்தர் தாயின் கருவிலேயே உங்களை வனைந்து உருவாக்கி, அந்த கருவுக்குள்ளே அவர் வந்து ஒரு சிற்பி செதுக்கிறது மேலே உங்களை செதுக்கி ஒரு உருவத்தை, ஒரு ஷேப்பை உங்களுக்கு தர்றாரு, ஒரு ஃபார்மை உங்களுக்கு தர்றாரு. உங்களுடைய தனித்தன்மையை கருவில் இருக்கும் போதே கர்த்தர் உருவாக்கி விட்டார். விசித்திர வினோதமாய் உண்டாக்குனார்ன்றார். அதில் இதெல்லாம் அடங்கி இருக்குது. தனித்தன்மையை உள்ளே இருக்கும்போதே உண்டாக்கிட்டார். 4வது, நீங்கள் பிறக்கும் முன்னாடியே கர்த்தர் உங்களுடைய உண்மையான வேல்யூவை தேவன் புரிந்து வைத்திருக்கிறார். வேல்யூனா உங்களுடைய விலை மதிப்பு. உங்களுடைய விலை மதிப்பு என்ன, நீங்கள் உங்களுடைய வேல்யூ என்ன என்பதை எப்போ நிர்ணயிக்கப்படுகிறது? வேல்யூ எப்போ நிர்ணயிக்கப்படுகிறது? தாயின் கருவிலேயே. இங்கே பெரிய சில பாடங்கள் நம்ம கற்க வேண்டியது இருக்குது. நிறைய பேர் நினைக்கிறாங்க குழந்தை பிறந்த பிறகு தான் அதுக்கு வேல்யூவே இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால் என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. மதர் தெரேசா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கல்கட்டாவில் அற்புதமான ஒரு நல்ல ஊழியத்தை செய்தவர்கள். ஏழை எளிய மக்கள் மத்தியில் அவளை காப்பாற்றி சோறை கொடுத்து, படிப்பு கொடுத்து, எல்லாம் கொடுத்து ஏராளமான நல்ல வேலைகளை செய்தவர்கள். அவர் 1994 அமெரிக்கா போயிருந்தப்ப
அங்கே வாஷிங்டன் டிசியில் வருஷத்துக்கு ஒருக்க நேஷ்னல் ப்ரேயர் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் ஒன்று வைக்கிறாங்க. அதில் வந்து வெறும் இந்த செனட்டர்ஸ், காங்கிரஸ்மென், மந்திரிகள், அமெரிக்க மந்திரிகள் மற்றும் பிரசிடெண்ட்டு, வைஸ் பிரசிடெண்ட் எல்லாம் கலந்து கொள்வார்கள். அதில் இது பொது கூட்டம் இல்லை. ப்ரேயர் பிரேக்ஃபாஸ்ட்ன்றது வாஷிங்டனில் அங்கே அரசாங்கம் சம்மந்தப்பட்ட இந்த எலெக்டட் அஃபீஷியல்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி செய்கிற ஒரு காரியம். அதில் பிரபல பிரசங்கர் யாரையாவது ஒருத்தரை கூப்பிட்டு பிரசங்கம் பண்ண வைப்பாங்க. ஒரு வருஷமும் மதர் தெரசாவை கூப்பிட்டுருந்தாங்க 94. அந்த அம்மா இப்போ அங்கே பேசும்போது அந்த அம்மா ஒரு இஷ்யூவை ரைஸ் பண்ணாங்க. ஏன்னா 1973 அபார்ஷன் லீகலைஸ் பண்ணாங்க அமெரிக்காவில். லீகலைஸ் பண்ண உடனே அது கொஞ்சம் ஒரு மாதிரி, அது சில நேரத்தில் இந்த மெடிக்கல் ரீசன்ஸுக்காக பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அதெல்லாம் உண்மைதான். ஆனால் சிலர் என்ன பண்ணிட்டாங்க, இந்த லீகலைஸ் பண்ணாங்கன்றதுனால அவங்க வசதிக்கு ஒரு பிள்ளை வேணான்னு சொன்னால் உடனே போய் அந்த பிள்ளையை கலைச்சிடுறது, இந்த மாதிரி பண்ணி அது பரவலாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கப்பட்டு விட்டது அமெரிக்காவில். எந்த அளவுக்குனா ஜனங்க நிறைய பேர் வருத்தப்படுற அளவுக்கு, என்ன இப்படி பண்ணுறாங்களே, ஒரு அலட்சியமாக போகிறது, கற்பம் தரிச்சிக்கிறது, அப்புறம் வந்து வேணான்னா டபார்னு போய் கலைச்சி விட்டுறது, இப்படின்னு ஒரு லேசாக அதை நினச்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் மதர் தெரசா வந்து இதை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, அபார்ஷன் இஸ் வார் அகேன்ஸ்ட் த சைல்டு. ஒரு சிறு பிள்ளைக்கு விரோதமாக செய்யப்படும் யுத்தம் கருக்கலைப்பு என்கிறது. அ டைரக்ட் கில்லிங் ஆஃப் த இன்னசென்ட் சைல்டு. ஒரு ஒன்றுமறியாத ஒரு பிள்ளையை அழிப்பது, அது கொல்லுவது. மர்டர் பை த மதர் இட் செல்ஃப். ஒரு தாயே தன்னுடைய பிள்ளையை கொல்லுவது தான் அபார்ஷன். மதர் தெரசாவுடைய வார்த்தைகள். If we accept that a mother can kill her own child, how can we tell other people not to kill one another? ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை கொல்லலாம் என்று நாம் சட்டம் போட்டு அதை அனுமதித்தால் எப்படி மற்றவர்கள் கொல்லக்கூடாது என்று சட்டம் போட முடியும்? நாம் மற்றவர்கள் யாரையும் கொல்லக்கூடாது என்று எப்படி நாம் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது லாங் ஸ்பீச் பாருங்கள். ஒரு சில பகுதி தான் வாசிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த அம்மா சொல்கிறாங்க, ப்ளீஸ் டோன்ட் கில் த சைல்டு. அந்த பிள்ளையை தயவு செய்து கொல்லாதீர்கள். ஐ வாண்ட் த சைல்டு. அந்த பிள்ளையை எனக்கு தாருங்கள். ப்ளீஸ் கிவ் மீ த சைல்டு. ஐ எம் வில்லிங் டு அக்செப்ட் எனி சைல்டு who would be aborted and to give that child to a married couple who will love the child and be loved by the child. என்னிடத்தில் அந்த குழந்தையை தாங்க, உங்களுக்கு வேணான்னா கலைச்சிடாதீங்க, எங்கிட்ட தாங்க, அந்த பிள்ளையை எடுத்துகிட்டு போய் ஒரு நல்ல திருமணமான தம்பதிகிட்ட நான் தர்றேன், அவங்க அதை நேசிப்பாங்க, அந்த பிள்ளையும் அவர்களை நேசித்து அந்த நல்ல குடும்பத்திலே வளர முடியும். From our children's home in Calcutta alone, we have saved over 3,000 children from abortion. கருக்கலைப்பில் அழிக்கப்பட இருந்த 3000 பிள்ளைகளை எங்களுடைய கல்கத்தா சிறுவர் விடுதியில் காப்பாற்றி நாங்கள் கொண்டு வந்து எங்கள் சிறுவர் விடுதியில் 3000 பேர் அப்படிப்பட்டவர்களை வளர்த்து ஆளாக்கி இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. These children have brought such love and joy to their adopting parents and have grown up so full of love and joy. அவங்க எந்த குடும்பத்தில் தத்தெடுக்கப்பட்டார்கள் அந்த குடும்பங்களில் பெரிய சந்தோஷத்தை இந்த குழந்தைகள் கொண்டு வந்திருக்கிறார்கள், வெற்றிகரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று மதர் தெரசா அந்த அமெரிக்கன் பிரசிடென்ட் முதற்கொண்டு எல்லாம் உட்காந்துருக்கிற அந்த ஆடியன்ஸில் சொன்னார். எல்லாம் அப்படியே நிசப்தமாயிடுச்சான். அப்படியே எல்லாம் அப்படியே குவாய்ட்டாக கேட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி சொன்னது, கொன்னுடாதீங்க, என்கிட்ட கொடுங்க, நான் காப்பாற்றுறேன் அந்த குழந்தைய, ஒரு குழந்தைய கூட கொல்லாதீங்க அப்படின்றாரு. ஏன் அதில் என்ன இஷ்யூ? இது வந்து அபார்ஷன் இஷ்யூ கிடையாது, அதோட பெரிய இஷ்யூ. பாருங்க, அபார்ஷன் இஷ்யூன்னு பேச போனால் நிறைய பேசலாம், அபார்ஷன் கிடையாது. இது என்ன பெரிய, அதோட பெரிய இஷ்யூ. என்ன இஷ்யூனா த வேல்யூ ஆஃப் அ ஹியூமன் பீயிங். ஒரு மனுஷனுடைய விலை மதிப்பு என்ன என்கிற அறியாமை உலகத்தில் இருக்கிறதுனால இப்படிப்பட்ட அலட்சியமாய் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் நேரிடுகிறது. அலட்சிய போக்கு காணப்படுகிறது. எப்படி வேணா பண்ணிக்கலாம், நமக்கு இஷ்டம் இருந்தால் வச்சுக்கலாம், இல்லைன்னா கலைச்சிக்கலாம். சில நேரத்தில் மெடிக்கல் ரீசன்ஸுக்காக அதெல்லாம் பண்ணுறாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் இந்த மாதிரி ஒரு அலட்சியமாக எனக்கு இஷ்டம் இருந்தால் வச்சுக்குவேன், இல்லைன்னா கலைச்சிக்குவேன், ஏன் இஷ்டம் அது, வச்சுக்கிறதுனா வச்சுக்கலாம், கலைச்சிக்கிறதுனா கலைச்சிக்கலாங்கிற அந்த போக்கு வந்து எங்கேருந்து வருது? நமக்குரிய அந்த வேல்யூவை, நம்முடைய விலை மதிப்பை நாமே புரிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறோம். ஒரு ஜீவனுடைய விலை மதிப்பை நாமே புரிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறோம். கொலோசையர் 1:16 திருப்புங்க. அங்கே ஒரு அற்புதமான ஒரு வசனம் இருக்குது. அங்கே ஒரு பெரிய உண்மை அங்கே சொல்லப்படுகிறது, கவனிங்க. கொலோசையர் 1:16. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவர்களும் பூலோகத்தில் உள்ளவர்களுமாகிய காணப்படுகிறவர்களும் காணப்படாதவர்களுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தலங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும், இப்போ கவனிங்க, அவரை கொண்டும்
அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அவராலேயும் அவருக்காகவும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறதுன்ற அர்த்தத்தில் சொல்லியிருக்குது. எல்லாமே அவராலேயும் அவருக்காகவும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாத்தையும் சிருஷ்டித்தார் ஆண்டவர். எல்லாத்துக்குமே ஒரு வேல்யூ இருக்குது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் வார்த்தை என்ன ஒன்று வருது, அது நல்லது என்று கண்டார். சிருஷ்டித்த எல்லாத்த பற்றி என்ன சொல்கிறாரு, அது நல்லது என்று கண்டார். எல்லாத்தையும் சிருஷ்டி முடிச்சுட்டு 1ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, அது மிகவும் நல்லது என்று கண்டார். ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறாரு. இப்போது வெரி குட்னு. அப்போ கர்த்தர் வெரி குட்னு சொல்கிறது என்ன அர்த்தம்? ரொம்ப வேல்யூபிள், இதெல்லாம் எனக்கு ரொம்ப விலையேற பெற்றது, நான் உண்டாக்குனேன், எல்லாம் அவராலே அவருக்காக உண்டாக்கப்பட்டது. அப்போ வேல்யூ எங்கேருந்து வருதுங்க? ஏன் மனுஷனை எப்படி விலை மதிப்பிடுறோம்? எல்லாத்தையும் உண்டாக்குனார் கர்த்தர், எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூ உண்டு, ரொம்ப அதிகமான வேல்யூ உண்டு. ஏன்னா கர்த்தர் உண்டாக்குனார். யாருக்காக உண்டாக்குனார்? அவருக்காக உண்டாக்குனார். அவர் ஒன்றும் சீப்பான ஆசாமி கிடையாது, சீப்பாக எதையும் உண்டாக்குறது இல்லை. அவர் ஒன்றும் சீப்பானவர் கிடையாது, சீப்பானதை வாங்கி பயன்படுத்துகிறது. அவர் செருப்பு கடைக்கு போனால் இருக்கிறதுலே சீப்பாக கொடுப்பான்னு கேட்க மாட்டார். அவர் ஏன் கேட்கணும்? அவர் நல்லா வசதியானவர். அவர் போதும், இது போதும், எனக்கு காலுக்கு போடுறதுக்கு இது போதாதா அப்படின்னு கேட்குறது இல்லை. அவர் அப்படிப்பட்டவர் இல்லை. அவர் உண்டாக்குனார்னா அது மதிப்புள்ளது, விலை மதிப்புள்ளது. அவர் தனக்குன்னு உண்டாக்குனார்னா ரொம்ப விலை மதிப்புள்ளது. சரி, எல்லாத்தையும் உண்டாக்குனார். அதில் ரொம்ப விசேஷமான சிருஷ்டிப்பு, அதிலேயே சிருஷ்டிப்பின் மகுடம் என்று சொல்ல போனால் யார்? மனுஷன்தான். அப்போ எல்லாத்துக்கும் மதிப்பு உண்டு. ஏன்னா அவருக்காக அவராலே உண்டாக்கப்பட்டது எல்லாம். மனுஷனுக்கு எல்லாத்துக்காட்டிலும் ரொம்ப மதிப்பு உண்டு. ஏன்னா மனுஷனும் அவராலே அவருக்காக உண்டாக்கப்பட்டவன். மனுஷன் கடவுளுக்காக உண்டாக்கப்பட்டவன், விலை மதிப்பற்றவன் அவன். அவனுடைய விலை மதிப்பை லேசாக சொல்ல முடியாது. இந்த விலை மதிப்பை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்கவே நடக்காது. மதர் தெரேசா ஏன் அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க? கொல்லவே கொல்லாத, என்கிட்ட கொடு, நான் எந்த முயற்சியாவது எடுத்து யாரையாவது ஒரு பெற்றோர்கிட்ட கொடுத்து நல்லா அந்த ஆளாகிறது நான் பார்க்குறேன் அப்படின்றாங்க. ஏன் அந்த அம்மா அவ்வளோ தீவிரமாக அதை செய்கிறாங்க? ஏன் அந்த அம்மாக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்குதுன்னா, அந்த அம்மாக்குள்ளே ஒன்று இருக்குது. என்ன? கடவுள் தனக்காக இந்த குழந்தை கடவுளால் உண்டாக்கப்பட்ட குழந்தை, கடவுளுக்காக பிறக்கிற குழந்தை. ஹலோ, இருக்கீங்களா? கடவுளால் உண்டாக்கப்பட்டு கடவுளுக்காக பிறக்கிற குழந்தை. ஆகவே நான் அந்த குழந்தையை காப்பாற்றுவேன், வீணா கெட்டு போக நான் விடமாட்டேன். அதுதான் பாருங்கள் அவங்க சோஷியல் ஒர்க்குக்கெல்லாம் காரணம். அவங்க சோஷியல் ஒர்க்குக்கெல்லாம் என்ன காரணம்? வேறு எதுவும் அல்டீரியர் மோட்டிவ் எதுவுமே கிடையாது. அவங்களுடைய சோஷியல் ஒர்க்குக்கு வேறு தவறான நோக்கங்கள் எதுவுமே கிடையாது. அவங்க சோஷியல் ஒர்க்குக்கு என்ன நோக்கம்? கடவுளுடைய சாயலில் மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான், கடவுள் மதிக்கிறார் அவனை, விலை மதிப்பற்றவன். இன்றைக்கி பிச்சைக்காரனாக இருக்கிறான், இன்றைக்கி துணி இல்லாதவனாக இருக்கிறான், போடுறதுக்கு நிர்வாணத்தை மூடுறதுக்கு வஸ்திரம் கூட இல்லாத ஏழ்மைத்தனத்தில் இருக்கிறான், சாப்பாடு வயிற்று நிரப்புறதுக்கு சோறு கூட இல்லாமல் இருக்கிறான், கஷ்டப்படுறான், படிக்க முடியாதவனாக இருக்கிறான், தூங்க இடம் இல்லை அவனுக்கு, படுக்க ஒரு பாய் இல்லாதவனாக இருக்கிறான். நான் அதை கொடுக்குறேன் அப்படின்றது எதனால? மனுஷன் விலை மதிப்பு மிக்கவன். ஹலோ, நீங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு 50 ரூபா கொடுத்து போய் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறீங்க, பசியாக இருக்கவனுக்கு ஏன் கொடுக்குறீங்க? அவன் பசியாக இருக்கக்கூடாதுங்க. கடவுள் மாதிரி உண்டாக்கப்பட்டவன், கடவுளுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டவன். அவன் எப்படி வயிற்று பசியில் அலைஞ்சு கொண்டு இருக்கலாம்? ஒரு பிள்ளை சட்டை இல்லாமல் இருக்கு, ஒரு சட்டையை வாங்கி கொடுக்குறீங்க. ஏன் வாங்கி கொடுக்குறீங்க? கடவுளுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட குழந்தை, பெரிய நோக்கத்தை கடவுள் வச்சுருக்கிறாரு. அந்த குழந்தைக்கு நம்ம ஒரு சட்டையை இன்றைக்கி வாங்கி கொடுத்தா யாராவது படிக்கிறதுக்கு ஏதாவது கொடுப்பாங்க, ஏதாவது ஒரு வாய்ப்பு அந்த குழந்தைக்கு உண்டாகும். நாளைக்கு ஒரு நாள் பார்த்திங்கன்னா அந்த குழந்தை என்னவாக இருக்குமோ அப்படி உருவாயிடும். கடவுளுடைய நோக்கம் உருவாயிடும். இதெல்லாம் அங்கீகரிக்கிறதுனால தான் சோஷியல் ஒர்க்கெல்லாம் நடக்குது பாருங்கள். அதுதான் அடிப்படை. சரி, பவுல் அப்போஸ்தலனே சொல்கிறார், தாயின் வயிற்றிலிருந்து கர்த்தர் என்னை பிரித்தெடுத்திருந்தார். கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தில் 15-16 வசனத்தில் பார்த்தாங்கன்னா சொல்கிறார், தாயின் வயிற்றிலிருந்து என்னை கர்த்தர் பிரித்தெடுத்திருந்தார், இந்த ஊழியத்துக்கு என்னென்ன அழைத்தார் என்கிறார். அப்போ இந்த வேல்யூங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். வேல்யூ, மனுஷனுடைய வேல்யூ. உங்களுடைய வேல்யூ தெரியுமா? கர்த்தர் உங்கள் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறாருன்றதை புரிஞ்சுக்கிட்டாலே உங்களை மதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளுன்ற நம்பிக்கை உங்களுக்கே வரும். நிறைய பேர் பாருங்கள், தங்களுடைய வேல்யூவே புரியல. நிறைய கிறிஸ்தவர்கள் ரொம்ப மோசம் இந்த விஷயத்தில். நான் குப்பை, நான் தூசி, நான் பூச்சி, நான் புழு, நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் கிடையாதுங்க.
நான் கால் தூசிக்கு சமானம் இப்படி சொல்லிகிட்டே இருங்க, ஒன்றும் இல்லாமல் ஆகிடுவோம். அப்புறம் நல்லதே இல்லை அது. கிறிஸ்தவர்கள் ரொம்ப மோசம் இந்த விஷயத்தில். கிறிஸ்தவர்கள் மாறணும் பாருங்கள். நான் அப்படி சொல்லவே மாட்டேன். ஏன்னா கடவுள் என்னுடைய தாயின் கற்பத்திலிருந்தே என்னை அறிந்திருக்கிறார். என்னுடைய அவயவங்கள் ஒன்றொன்றையும் பார்த்துருக்கிறார். என்னை ஒரு நோக்கத்தோடு உண்டாக்கி இருக்கிறார். செதுக்கிற மாதிரி சிப்பி செதுக்கிற மாதிரி செதுக்கி இருக்கிறாரு ஒரு காரியத்தை செய்யும்படியாக. அதுக்காக நான் பிறந்திருக்கிறேன். அதுக்காக எனக்கு அறிவை கொடுத்துருக்கிறாரு. அதற்காக எனக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறாரு. அதற்காக என்னை காப்பாற்றி இருக்கிறார். இதுவரை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே என்ன குப்பை தூசி பூச்சி புழுன்னு சொல்வது மகா பெரிய தவறு. அதை முதல்ல நிறுத்துங்க. வேல்யூ இருக்குது. எவ்வளோ வேல்யூ? அவரால் அவருக்காக உண்டாக்கப்பட்டவர்கள் நீங்கள். அவருடைய நோக்கத்துக்காக உங்கள் பிள்ளைகளை அப்படி பாருங்கள், மற்ற ஜனங்களை அப்படி பாருங்கள். அப்படி பார்த்தா யாரையும் காலால் எட்டி ஒதுக்க மாட்டோம். நம்ம யாரையும் துச்சமாக நினைக்க மாட்டோம். யாரையும் ஏளனமாக நடத்த மாட்டோம். கடவுளால் உண்டாக்கப்பட்டவர்கள் என்பதை எண்ணி பார்த்தா அப்படி நடக்கவே நடக்காது. 5வது, நீங்கள் பிறக்க முன்வாத கர்த்தர் உங்கள் நோக்கத்தை அறிந்திருக்கிறார். வேல்யூ மட்டும் இல்லை, நீங்கள் எந்த நோக்கத்துக்காக பிறந்தீர்கள் என்பதையும் அறிந்திருக்கிறார். எரேமியா 1:5, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். 4 காரியம் சொல்கிறார் கர்த்தர். உன்னை உருவாக்கினேன். உருவாக்கின்ற வார்த்தை வருது பாருங்கள். உருவாக்கினேன், அறிந்தேன், பரிசுத்தம் பண்ணினேன், தீர்க்கதரிசியாக இருக்கும்படி கட்டளையிட்டேன். எப்போ? எல்லாமே தாயின் கற்பத்தில் இருக்கும்போதே. கர்த்தர் சொல்ல, தாயின் கற்பத்தில் நீ இருக்கும்போதே உன்னை உருவாக்குனது நான், அறிந்தது நான், பரிசுத்தப்படுத்துறது அதாவது செப்பரேட் பண்ணுறது, உன் ஊழியத்துக்கு தெரிந்து கொள்வது அதான் பரிசுத்தம் பண்ணுறதுன்னு அர்த்தம். தெரிந்தெடுத்தது நான். தீர்க்கதரிசியாக இருக்கும்போது அப்போவே நான் கட்டளை கொடுத்து விட்டேன். நீ தீர்க்கதரிசியாக இருக்க வேணும் என்ற கட்டளையை கொடுத்து விட்டேன் என்கிறார். சரி, எரேமியா சொல்கிறான், ஐயோ ஆண்டவரே உமக்கு தெரியாத ஒரு நியூஸ். அடுத்த வசனம் பாருங்கள். அப்பொழுது நான் கர்த்தாவே ஆண்டவர், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாக இருக்கிறேன் என்றேன். அவன் உடனே பாருங்கள், அவன் சொல்கிறான், தனக்கு இருக்கிற பிரச்சனைலாம் சொல்கிறான். வாய் சரியாக வராது ஆண்டவரே. தெரியாதா உமக்கு? நீர் நல்லா யோசித்து பார்த்து இந்த வேலையை செய்யணும். நீர் ஊழியத்துக்கு ஆள் வேணுன்னா நல்லா அழப்பார் ஆண்டவரே. நம்மளுக்கு பேச்செல்லாம் சரியா வராது. நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன், எனக்கு பேச வராது. கர்த்தருக்கு தெரியாதா? என்னவோ தெரியாத மாதிரி ஒரு நியூஸ் சொல்கிறான். இப்போ கர்த்தர் சொல்கிறார் பாருங்க. ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவெல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயில வைக்கிறேன். இருக்கீங்களா? வார்த்தையில் வாயில் வைக்கிறேன். போனேன். யாருக்கும் பயப்படாத, போய் என்ன சொல்லு, நான் உன்னை காக்கும்படி நான் கூட இருக்கிறேன். ஏன்னா நான் உன்னை தாயின் கற்பத்திலேயே உருவாக்கி அறிந்து தெரிந்து கொண்டு கட்டளையிட்டிருக்கேன் தீர்க்கதரிசியாகன்னு. ஆகவே உன் கூடயே இருக்கிறேன். உன் வாயை வேணா சொட்டு அதில் வார்த்தையே வைக்கிறேன் நான். போய் சொல்லுங்கிறார். போய் சொல்லுங்கிறார். இந்த இடத்துல நான் ஆரம்பித்தப்ப எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆரம்பித்த புதுசில் இங்கே ஒரு கொட்டகை போட்டு ஆரம்பித்தேன். அங்கே ரொம்ப ஒரு சாதாரணமாக நடத்திட்டு இருந்தேன் பாருங்கள். இங்கே ஒரு மிஷினரிஸ் ஒருத்தங்க இருந்தாங்க, ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. அவங்க இங்கே வருவாங்க, கோயிலுக்கு வருவாங்க. அவங்களுக்கு நம்ம இது ரொம்ப பிடிக்கும். அந்த குடிசையெல்லாம் நடத்தும் போதே வருவாங்க. அவங்க இங்கே தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ரால்ஃப் மஹோனின்னு ஒருத்தர் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கிறாரு, நான் கூப்பிட்டு வருவோம் அவரை உங்கள் சபையில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நான் கோயிலுக்கு வரலான்னு கிளம்பிகிட்டு இருக்கேன். ஃபோன் பண்ணுறாங்க. எனக்கு ஆச்சரியமாகிடுச்சு. ரால்ஃப் மஹோனி எனக்கு தெரியும். நான் பர்சனலாக தெரியாது. நான் பைபிள் காலேஜில் படித்து முடிக்கிறப்ப கிராஜுவேஷன் சர்வீஸில் அவர் தான் பேசினார். அவர்கிட்டலாம் நாங்களாம் போக முடியாது. ராஜமாக சாதாரண ஸ்டூடெண்ட்டு. அவர் பிரசங்கம் பண்ணார் அன்றைக்கி வந்து. அவர் எங்கள் காலேஜுடைய போர்டிலலாம் இருக்கிறவர் பெரிய ஆள். வேர்ல்டு மேப்னு ஒரு பெரிய வேர்ல்டு மிஷினரி அசிஸ்டன்ஸ் பிளான்னு ஒரு பெரிய இது வச்சுருந்தார் ஆர்கனைசேஷன். அதுக்கு தலைவர் அவர். பிரமாதமான பிரசங்கியார். ஆக்ட்ஸ்னு ஒரு மேகசின் போட்டிருந்தார். எல்லாம் தெரியும் எனக்கு. அவர் நம்ம கோயிலுக்கு கூப்பிட்டு வர்றாங்கன்றாங்க. அந்த அம்மா இங்கே குடிசை, அதில் ஒரு ஃபேன் கூட கிடையாது. இந்த குடிசையில் ஒன்றும் கிடையாது. அப்போ தான் குடிசை போட்டு நான் நடத்திட்டு இருக்கிறேன். கூப்பிட்டு வரட்டான்றாங்க அந்த அம்மா. சரி கூப்பிட்டு வாங்கன்ட்டேன். வந்தார் பாருங்கள், பிரமாதமாக பிரசங்கம் பண்ணார் அன்றைக்கி. அவர் அருமையான பிரசங்கியார். உலகம் முழுக்க போய் பெரிய பெரிய இதில் பிரசங்கம் பண்ணுறவர். யாரும் வந்து இங்கே உட்காந்து பிரசங்கம் பண்ணிட்டுருக்காரு. அவர் இங்கே நின்று பிரசங்கம் பண்ணிட்டுருக்கும்போது முடிவில் ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார்.
நான் தீர்க்க தரிசனத்துக்காக அலைஞ்சு ஓடுற ஆள் கிடையாது பாருங்கள். ஆனால் அவர் இங்கே வந்து சொன்னார் தீர்க்க தரிசனம் எனக்கு. அங்கே பிரசங்கம் முடிஞ்சோடனே தீர்க்க தரிசனம் சொன்னார். அப்போ இந்த 10ஆம் வசனத்தை அப்படியே சொன்னார். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்கள் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தரினுடனே சொன்னான்ற வார்த்தையை அப்படியே சொன்னார். எனக்கு என்னென்ன வளங்களை எதுக்கு இந்த வசனத்தை சொல்கிறாருன்னு. நான் எங்கே இடிக்க போகிறேன், இது பண்ண போகிறேன்? நான் இப்போ ரொம்ப சின்ன ஆள், 30 வயசு தான் எனக்கு. அப்போ தான் ஆரம்பிக்கிறேன் பாருங்கள். எனக்கு எதையும் இடிக்கணும்னு எண்ணம் இல்லை, பிடுங்கவும் எண்ணம் இல்லை, அழிக்கவும் எண்ணம் இல்லை, கவிழ்க்கவும் எண்ணம் இல்லை, நாட்டமும் முடியும்னு நான் நினைக்கிற ஆள் இல்லை. ரொம்ப சாதாரண ஆளாக இருந்தேன். சொல்கிறார், நீ அதெல்லாம் பண்ணுவேன். இந்த இடத்துல ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனை வர ஜனக்கூட்டத்தை பார்க்குறேன். எங்கேயுமே உட்கார இடம் இல்லாத அளவுக்கு ஜனக்கூட்டம் நிறைந்திருக்க காணுகிறேன் இந்த மைதானம் முழுக்க. அப்போ அந்த கொட்டகை நிறைஞ்சிருந்துச்சி, ஒரு 300-400 பேர் இருந்திருப்பாங்க. அந்த கொட்டகை நிறைஞ்சிருந்துச்சி. அவர் சொன்னார், எங்கேயுமே பார்க்கக்கூட இடம் அப்படி அவர் கணக்கு போட்டு சொல்லியிருக்கவும் முடியாது. அவர் என்னை பார்த்தா பரிதாபம் தான் பட்டிருக்கணும். இந்த குடிசையில் வந்து பேன் கூட இல்லாமல் உட்காந்துருக்கிறானே இவன். அவர் சொன்னார், ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னர் வரைக்கும் இந்த குடிசையில் இந்த காம்பவுண்டு முழுக்க ஆட்கள் உட்கார்ந்துருக்க காணுகிறேன் இடம் இல்லாமல் அப்படின்னாரு. அப்புறம் இன்னொன்று சொன்னார், உலகம் முழுக்க இங்கேருந்து சுவிசேஷம் பரம்பும் இந்த இடத்துல இருந்தார். அப்போ இந்தியா நாட்டில் ஒரே ஒரு சேனல் தான் இருந்தது, தூர்தர்ஷன் தான். அதில் யாரும் போக முடியாது, நுழைய முடியாது. வேறு கேபிள் டிவியெல்லாம் கேட்டது கூட கிடையாது, யார் வரும்னு கூட நினச்சது கிடையாது. நான் அமெரிக்காவில் பார்த்துருக்கேன் கேபிள் டிவியெல்லாம், இங்கே வரும்னு நினச்சது கூட கிடையாது. நான் அதில் போக முடியும்னு ஒரு கற்பனை கூட பண்ணது கிடையாது, அது மாதிரி எண்ணம் கூட கிடையாது. வேறு காலம் அது. அவர் சொல்கிறார், இங்கேருந்து உலகம் முழுக்க பரவனார். எப்படின்னு தெரியாது எனக்கு. அப்படியே நடந்தது. ஏன்னா தாயின் கற்பத்தில் கடவுள் கையை வைக்கிறார். நம்ம சொல்லலாம், என்னால் முடியாது, நான் என்கிட்ட ஒன்றும் இல்லை, நான் முடியாது, பண்ண முடியாது, அது முடியாது, இது முடியாது. கத்த சொல்ல, எனக்கு தெரியும். உள்ள கற்பத்தில் இருந்த போதே நான் பார்த்துட்டு அதுக்குன்னே செதுக்கி இருக்கிறேன், அதுக்குன்னே உன்னை உண்டாக்கி இருக்கிறேன், அதை பண்ணுறதுக்குன்னே உன்னை அழைச்சிருக்கிறேன். நான் சொல்கிறத செய், பண்ண முடியாதுன்னு சொல்லாத. நான் அதில் கற்றுக்கிட்டேன் பாருங்கள். முடியாதுன்னு சொல்கிறது இல்லை ஆண்டவர்கிட்ட. அவர் சொன்னார்னா செய்கிறேன். ஏன்னா அவர் எனக்காக வச்சிருக்கிற காரியத்தை நிச்சயமாக நான் செய்ய முடியும். அப்போ உங்களுக்கும் அப்படி தான் பாருங்கள். எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் அப்படி தான். கர்த்தர் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். கர்த்தரோடு ஒரு உறவில் வாழ்கிறதுன்றது ஒரு சாதாரண காரியம் இல்லை. அந்த உறவே நம்மளை தூக்குது, உயர்த்துது, வேறு நிலைக்கு கொண்டு வருது. கர்த்தருடைய நோக்கங்களை நாம் நிறைவேற்ற ஆரம்பித்துடுறோம். 6வது, நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்குள்ளே மறைந்திருக்கிற உங்களுடைய ஆற்றல்களை அவர் அறிந்திருக்கிறார். யுவர் பொட்டென்ஷியல், ஹிடன் பொட்டென்ஷியல். உங்களால் என்ன முடியுன்றது கடவுளுக்கு தெரியும், அறிந்திருக்கிறார். ஆதியாகமம் 1:26 என்ன சொல்லியிருக்குது? நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் ஆண்டு கொள்வார்கள். மனுஷனை உண்டாக்குனவர் அவருக்கு தான் தெரியும் மனுஷனால் என்ன முடியும்னு. அடுத்த வசனம் சொல்லுது, ஆணும் பெண்ணுமாக மனுஷனை உண்டாக்கினார், தமது சாயலின்படி அவர்களை உண்டாக்கினார்ன்னு இருக்குது. இப்போ கடவுள் தம்முடைய சாயலை நமக்கு கொடுத்துருக்கிறார். சாயல்னா என்ன? அவருடைய சுவாபம், அவருடைய தன்மை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன? நம்முடைய வாழ்க்கை எல்லா விதத்திலும் அவரை பிரதிபலிக்கும். நாம் செய்கிற வேலை அவரை பிரதிபலிக்கும், நம்முடைய பேச்சு அவரை பிரதிபலிக்கும், நம்முடைய அன்பு அவரை பிரதிபலிக்கும். தான் சொன்னேன் இல்லையா, தகப்பன் பிள்ளைக்கு காட்டுற அன்பு. முதல்ல சொன்னேன் இல்லையா, பிள்ளை மேலே பிறக்கிறதுக்கு முன்னாலே அன்பு வந்துடுது. அதுக்காக எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுறான், ஒழுங்காக வேலைக்கு போகிறான், கரெக்டாக பணத்தை சேர்த்து வைக்கிறான், எல்லாம் பண்ணுறான். எங்கேருந்து வந்து அந்த அன்பு? தேவனுடைய சாயல் நமக்குள்ளே வந்திருக்குது. நம்மளை உண்டாக்குறதுக்கு முன்னால் எல்லாத்தையும் உண்டாக்குனவராச்சு அவர். அந்த புத்தி நமக்கும் வந்துடுது. அப்போ நாம் செய்கிற எல்லாமே, அதில் எல்லாமே தேவனுடைய அன்பு அங்கே வெளிப்படுகிறது. நமக்கு எல்லாத்தின் மேலே ஆளுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எல்லாத்தையும் ஆளுகிறவர். ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் எல்லாத்தையும் ஆண்டார். நாம் சரீர பிரகாரமான சிருஷ்டிகளாக இருக்கலாம், இருந்தாலும் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம் நாம், இல்லையா? அதனால தான் நமக்கு கில்ட்டு, லவ், இப்படிப்பட்ட ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குது. குற்ற உணர்வு, அன்பு போன்ற ஃபீலிங்ஸ் எல்லாம். ஏன்னா மாரல் நேச்சர் இருக்குது நமக்கு. வெறும் மாம்ச பிண்டங்கள் அல்ல. நாம் ஒரு தப்பு பண்ணிட்டு போய் படுத்து தூங்க முடியாது நம்மளால். ஏன்னா ஒரு மாரல் நேச்சர் நமக்கு இருக்கிறது. எங்கேருந்து வந்தது? கடவுள்கிட்டருந்து நமக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தர் நம்மளை பார்க்கும்போது எப்படி பார்க்குறாரு? பொட்டென்ஷியல் பார்க்குறாரு.
நம்மளால் என்ன முடியுன்றது அவருக்கு தெரியும். நாம் உண்மையாகவே அவரை அறிந்து கொண்டால், அவருடைய வழிகளில் நடந்தால், அவருடைய நோக்கங்களை புரிந்து கொண்டால், அவருக்கென்று நம்ம அர்ப்பணித்து அவருடைய ஞானத்தை பெற்று நடந்தால் நம்மளால் என்ன செய்ய முடியுன்றதை அவர் ஏற்கனவே அறிஞ்சு வைத்திருக்கிறார். நம்மளால் நிறைய முடியும். என்னால் ஒன்றும் முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு சொல்லுறேன், உங்களால் முடியும், நிறைய முடியும். உங்கள் கற்பனை எட்டாத அளவுக்கு நீங்கள் உயர முடியும், காரியங்களை மாற்ற முடியும், வெற்றி சிறக்க முடியும். உங்களால் என்ன முடியுன்றதை உங்கள் அப்பா அம்மாவை கேட்காதீங்க, உங்கள் ஊரில் கேட்காதீங்க, கர்த்தரை கேளுங்க. அதுக்கு தான் சபை, அதுக்கு தான் வேதாகமம், அதுக்கு தான் இப்படிப்பட்ட பிரசங்கம் இங்கே கேட்கணும். அவங்கள கேட்காதீங்க, அவங்க சொல்லுவாங்க வேணாம்ப்பா நம்ம ஜாதியில் அதெல்லாம் கிடையாது, அவன் உடனே ஜாதிக்கு போயிடுவான் பாருங்க. நம்ம ஊரில் எவனும் பிஏ படித்ததில்லை ஒருத்தன் சொல்கிறான்ட்டு. நம்ம ஊரில், எங்கள் ஊரில் யாரும் பிஏ படித்தார், அது படிக்கலன்னா என்ன பண்ண, அதான் எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க, நீ எதுக்குடா படிக்கிற, நீயும் பேசாமல் ஏதாவது வேலையை பாரு அப்படின்றாங்க. நான் சொன்னேன், என்ன ரெக்கார்டை உடைக்காமல் கீப்பப் பண்ணுறீங்களா எல்லோரும், பாதுகாப்பா, யாரும் படிச்சிடக்கூடாதுன்னு. போய் படியா, பிஏ படி, எம்ஏ படி, பிஹெச்டி படி, என்ன வேணால் படி, உன்னால் முடியும். உனக்கு படிக்கணுன்றதா படி. என்ன பண்ணணும் நீ, கடவுள் உன்னை எதுக்காக அழைச்சிருக்கிறாரு, ஏன் முடியாது உன்னால? ஊரில் கேட்டிங்கன்னா சரியாக சொல்லவே மாட்டாங்க பாருங்கள். சபை எதுக்கு திறந்து வச்சுருக்கிறோம், எதுக்கு இவ்வளோ கூட்டம் வந்திருக்குது, எதுக்கு உட்கார கூட நம்ம சிலர் நின்றுட்டு இருக்கிறாங்க, ஏன்னா எங்கேயுமே சொல்லாத சில காரியங்களை இங்கே சொல்கிறோம். உங்களுக்குள்ள மறைந்து கிடக்கிற ஆற்றலை கடவுள் தான் வெளிப்படுத்த முடியும். அன்னைக்கு கதை சொன்ன இல்லையா, யோவான் 3:16 எழுதி இங்கே ஒருத்தன் ஒட்டிகிட்டு இருந்தான்னு, 90 மில்லியன் பேர் போய் கூகுளில் தேடினாங்கன்னு. இவன் ஃபுட்பால் பிளேயர், இவன் அதை ஒட்டிக்கிட்டு விளையாண்டதை பார்த்துட்டு நிறைய பேர் தேடினாங்க. 90 மில்லியன் பேர் யோவான் 3:16 எதுன்னு தேடிருக்காங்க. அவன் பிறந்தது எப்படி தெரியுமா, அவங்க அம்மா அப்பா போய் பிலிப்பீன்ஸில் கொஞ்ச நாள் வாழ்ந்தாங்களாம். அமெரிக்கர்கள் அவர்கள் வாழ்ந்தபோது அங்கே ஏதோ ஒரு நோய் வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு கிருமி தாக்கி, ஒரு ரொம்ப ஆபத்தான கிருமி தாக்கி கோமா வரைக்கும் போயிட்டாங்களாம். அப்புறம் ஏதோ ஸ்ட்ராங் மருந்தெல்லாம் கொடுத்து அந்த அம்மா கோமாலேருந்து வெளியே வந்து கொஞ்சம் நல்லா ஆனாங்க. ஆனால் அந்த மருந்து ரொம்ப நாள் எடுக்க வேண்டியதாக போச்சு, மாத கணக்கில். அப்படி எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த அம்மா கர்ப்பமாயிட்டாங்க. கர்ப்பமானது போய் டாக்டர்கிட்ட சொன்னால், டாக்டர் சொன்னாலும் உடனே கலைக்கணும், ஏன்னா அந்த மருந்து அந்த எம்ப்ரியோவையே அழிச்சிரும். ஆகவே நீங்கள் குழந்தை பிறந்தாலும் அது சரிப்படாது, அது ஆகவே உடனே அழிச்சிருங்கன்றாங்களாம். இதெல்லாம் அட்வைஸ் பண்ண முடியாது நாங்கள், ஏன்னா அந்த மருந்து ரொம்ப ஸ்ட்ராங், இது வேணான்னு. அந்த அம்மா சொன்னிச்சா, இல்லை நான் மருந்தை இன்னையோடு நிறுத்திடுறேன், நான் குழந்தைய வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சான் பாருங்கள். வந்துட்டு குழந்தைய பெற்றுது அந்த அம்மா. குழந்தை பிறக்கும்போது ரொம்ப சின்னதாக இருந்ததுதான் குழந்தை, ஆனால் ஹெல்த்தியாக இருந்துதான், ஆனால் ரொம்ப சின்ன சைஸில் இருந்துதான். சரின்னு பறந்து வளர்த்துருக்குறாங்க. அந்த குழந்தை தான் பிற்காலத்தில் பிரபல ஃபுட்பால் பிளேயர். அமெரிக்கன் ஃபுட்பால் நான் சொல்கிறது, நம்ம ஊர் ஃபுட்பால் விளையாடுறதுக்கு சின்ன உருவம் இருந்தால் போதும், அமெரிக்கன் ஃபுட்பால் விளையாடுறதுக்கு குறைஞ்சது 6 அடி 2 அங்குலமாவது இருக்கணும், ஆள் வாட்ட சாட்டமாக இருக்கணும். இந்த பையன் 6 அடி 3 அங்குலம் உயரம் உள்ள வாட்ட சாட்டமான பலசாலியாக வளர்ந்து பெரிய சாம்பியனாக விளங்கினான். பொட்டன்ஷியல் யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு தெரியும். அன்றைக்கி அழிச்சிருந்தால் அதோட பொட்டன்ஷியலு போயிட்டுருக்கோம். எத்தனையோ கோடிக்கணக்கான பிள்ளைகள் அப்படி அழிந்து போனார்கள். அவருடைய பொட்டன்ஷியல் வராதபடிக்கு அங்கே அழிவு ஏற்பட்டு விட்டது. இப்போ பாருங்கள், வளர்ந்து இவ்வளோ பெரிய சாம்பியனாக அந்த பையன் வந்தான். எனக்கே இன்னொரு ப்ரீச்சர் தெரியும், ஓஜே வில்சன், ஒரு பிரசங்கியார், ஜபல்பூர்லேருந்து இங்கே வந்து பிரசங்கம் பண்ணுவார் எங்கள் அப்பாவுடைய காலத்தில். ரொம்ப பிரமாதமான பிரசங்கியார் அவர். இந்தியாவில் நான் பார்த்ததுலேயே ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த பிரசங்கியார்னு சொல்லலாம். அவர் பிறந்தப்போ பஞ்சாபி குடும்பத்தில் பிறந்தார். அவங்க அப்பா நல்ல பெரிய வாட்ட சாட்டமாக நல்லா இருப்பாராம். அவர் குழந்தை பிறந்தப்போ இவர் ரொம்ப ப்ரிமெச்சூர் பேபி, ரொம்ப சீக்கிரம் பிறந்துட்டார். அந்த 10 மாதம் இல்லை, ரொம்ப சீக்கிரமாக பிறந்துட்டதுனால ரொம்ப சின்னதாக இருந்தாராம். அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கேவலமாயிடுச்சான், என்ன இவ்வளோ சின்னதாக இருக்க குழந்தைன்னு சொல்லிட்டு ஒரு ஷூ பாக்ஸில் போட்டு வச்சுட்டாரான். போட்டு வச்சு சாயந்தரம் வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலி பண்ணிவிடுவோன்ற மாதிரி சொல்லிட்டாரான். இது வேணாம், நம்ம குடும்பத்துக்கே கேவலம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம் பாருங்கள். அவர் கதையை சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது இன்றைக்கும். போயிட்டாரான். போன உடனே அவங்க பாட்டி அம்மா எல்லாம் சேர்ந்து இவரை எடுத்து குழந்தைய கொண்டு போய் காப்பாற்றி வளர்த்துருக்குறாங்க. வளர்த்துனா இவர் அவங்க அப்பாவை காட்டிலும் பெரியவராக வளர்ந்துட்டார். வளர்ந்து நல்ல அறிவுள்ள பிரசங்கர், நல்ல பிரமாதமான பிரசங்கம் பண்ணக்கூடியவராக வளர்ந்து உருதுவில் அவருடைய பிரசங்கம் பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகளெல்லாம் வரும் ரேடியோவில். அதை கேட்டு நிறைய பேர் ஆண்டவரத்தில் வந்திருக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு பிரசங்கியாராக அவர் திகழ்ந்தார். சரி, கடைசியாக பொட்டன்ஷியல் சொல்லியாச்சு. கடைசியாக அவங்களுடைய எதிர்காலமும் ஆண்டவருக்கு தெரியும். உங்கள் தாயின் கற்பத்தில் நீங்கள் இருக்கும்போதே, நீங்கள் பிறக்க முன்னாடியே உங்கள் எதிர்காலத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். இருக்கீங்களா? எரேமியா 29:11, 29:11, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவில் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான
நினைவுகளே, எதிர்காலத்தை கர்த்தர் அறிந்து வச்சிருக்கிறார் பாருங்க. எப்படி தெரியும் அவருக்கு? ஏன்னா அவர் தானே உண்டாக்குனாரு, அவர் தானே செதுக்குனார் உங்களை. அந்த விசித்திர வினோதமாய் உண்டாக்கப்பட்டவன் எழுதியிருக்கு இல்லையா 130ஆம் சங்கீதத்தில். அந்த வசனத்தை ஆம்பிளிஃபைடில் வாசித்து பாருங்கள். as if embroidered அப்படின்னு வருது. as if embroidered with various colors. எம்ப்ராய்டரி ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காராம். எம்ப்ராய்டரி ஒர்க் எப்படி பண்ணுறாங்க? இந்த நூலை விட்டு இழைச்சி பண்ணுறாங்க இல்லையா? பண்ணி கடைசியில் ஒரு பெரிய படம் வருது. ஒரு படத்தை மனசில் வச்சு தான் பண்ணுறாங்க. அந்த படத்தை உருவாக்கிடுறாங்க. முடிஞ்ச பிறகு நம்ம இப்படி வச்சுட்டு பார்த்தோம்னா அந்த படம் அழகாக தெரியுது, எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த நூலை கேட்டிங்கன்னா அந்த படம் அதுக்கு விளங்காது. நூல் கோக்கிற நேரத்தில் சுத்தமாக விளங்காது. ஏன்னா அந்த நூலுக்கு என்ன தெரியும்? தன்னை கிராஸ் பண்ணி போகிற நூல் மட்டும்தான் தெரியும், வேறு ஃபுல் பிக்சர் தெரியாது. நம்ம அப்படி தான், நமக்கு ஃபுல் பிக்சர் நம்முடைய வாழ்க்கையை பற்றி விளங்குறதே கிடையாது. நம்ம என்னவாக போகிறோம், என்னத்தை சாதிக்க போகிறோம், நம்முடைய எதிர்காலம் என்ன, என்னத்தை செய்து முடிக்க போகிறோம், அது எத்தனை பேருக்கு பாதிப்பை உண்டாக்க போகிறது, எத்தனை பேருடைய வாழ்க்கையில் அது ஆசீர்வாதமாக விளங்க போகிறது, ஃபுல் பிக்சரை நம்ம பார்க்குறதே கிடையாது, பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம அந்த எம்ப்ராய்டரியில் நூல் மாதிரி இருக்கிறோம். நம்ம கடக்கிற நூலில் மட்டும்தான் தெரியும், குறுக்க முறுக்க மற்ற நூல் போதும், அதுதான் தெரியும். வாழ்க்கையில் பல இடையூறுகள் மாதிரி நினைக்கிறோம், பல காரியங்களை நமக்கு பிரச்சனை மாதிரி நினைக்கிறோம், போராட்டம் மாதிரி நினைக்கிறோம், அதை கண்டு பயப்படுறோம், அதை கண்டு சஞ்சலப்படுகிறோம். ஏன்னா நமக்கு முழு பிக்சர் விளங்கலை. ஆனால் இதெல்லாம் என்ன ஆகுது? கோத்து 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 கடைசியில் அற்புதமான ஒரு படம் உண்டாகிறது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்? எம்ப்ராய்டரியில் இருக்கிற நூல்களே கர்த்தரை கொஞ்சம் நம்புங்கள். கோக்கிறப்ப கொஞ்சம் அமைதலாக இருங்க, கொஞ்சம் நம்புங்க. போராட்டமாக இருக்குது, போச்சு, அவ்வளோதான், ஒன்றும் முடியாது, இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அதை பார்த்துக்கிட்டே பேசாதீங்க. ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் பிக்சரை அவர் வச்சுருக்கிறாரு, ஒரு ஐடியாவை அவர் வச்சுருக்கிறாரு. ஏன் சொல்கிறேன்னா, நானும் பல பிரச்சனைகளை பார்த்து தான் வந்தேன். பார்த்தப்ப இந்த நூலு குறுக்க வந்த மாதிரி தான் இருந்தது. என்ன இதை போட்டு என்ன நெருக்கிறாங்க, பிடிச்சி எழுதுகிறாங்க, அப்படின்றாங்க அப்படின்னு. கடைசியில் பார்த்தா இப்போ இருக்கிற பிக்சரை பார்த்தா இப்போ கொஞ்சம் பிக்சரை பார்க்க முடியுது. எனக்கு எட்டி பார்த்தா தெரியுது, ஆஹா இதைத்தான் உண்டாக்கிட்டு இருக்கிறாரு இவ்வளோ நாளான்னு. இன்னும் முழு பிக்சர் எனக்கு விளங்கலை, இன்னும் என்னென்ன வச்சுருக்கிறாரோ. எம்ப்ராய்டரி ஒர்க்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, அதில் ஒரு சின்ன நூல் நீங்கள். அப்போ நான் இப்போ எப்படி இருக்கணும்? கர்த்தரை நம்பணும். கர்த்தர் ஒரு நல்ல பிக்சரை வச்சிருக்கிறார், அந்த பிக்சரை உண்டாக்கிட்டு இருக்கிறார். அந்த ஒரு வெற்றி, அந்த வாழ்வை, அந்த உயர்வை, அந்த நல்ல காரியத்தை என் மூலமாக நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் பிரயாசப்பட்டு இருக்கிறாரு. அவர் அதுக்காக உழைத்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் நம்பி என்னை அர்ப்பணிக்க வேண்டும். அந்த வெற்றியும் வாழ்வும் உங்களுடையது, என்னுடையது. ஆமென். எழுந்து நிற்போம். எல்லாம் இன்றைக்கி போகும்போதே கொஞ்சம் தியானம் பண்ணுங்க. கர்த்தர் என்ன அப்போலேருந்தே தெரிஞ்சு வச்சுருக்கார், நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கார். என்ன நடக்க போகுதுன்னு எதிர்காலத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கார். கர்த்தரிடத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிதாவே உம்மை துதிக்கிறோம், எங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்காக அற்புதமான ஒரு நல்ல ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறீர். அந்த ஃபைனல் பிக்சர் அது உமக்கு விளங்குகிறது, நீர் அதை காண்கிறீர், அதை நாங்கள் நம்புகிறோம். உம்மை நம்புகிறோம், நீர் நல்லவர் என்று நம்புகிறோம், நன்மைகளை மாத்திரமே செய்கிறவர் என்பதை நம்புகிறோம். இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகளை நாங்கள் காண்பதில்லை, இன்றைக்கு நாங்கள் சந்திக்கிற இடையூறுகளையும் போராட்டங்களையும் நாங்கள் பெரிதாக எண்ணுவதில்லை. அந்த பெரிய பிக்சர், தேவன் உண்டாக்கி கொண்டிருக்கிற அந்த அற்புதமான காரியங்களை எண்ணி பார்க்கிறோம். தேவனை நம்புகிறோம், அவர் பெரியவர் என்று நம்புகிறோம், அவருடைய நோக்கங்களை நம்புகிறோம். அதில் எங்களுக்கு பங்குண்டு என்று நாங்கள் நம்புகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் தேவ சமாதானத்தோடு இந்த இடத்தை விட்டு போகட்டும், வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழட்டும், தைரியத்தோடு மேற்கொள்ளட்டும், பிரச்சனைகளை முன்னேறி செல்லட்டும். என்றால் நீர் அவர்களை அறிந்திருக்கிறீர், உள்ளும் புறமும் அறிந்திருக்கிறீர், முற்றுமுடிய அறிந்திருக்கிறீர். உமக்கு எல்லா கனமையும் துதி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.